அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக சில விஷயங்களை நாங்கள் இன்று பேச முன்வந்திருக்கின்றோம். அதற்கு இருவர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் ஜோனிதா நாதன். அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். மாக்கம் சிட்டி கவுன்சிலராக இருந்தவர், யூத் லிங்கிலே கோஆர்டினேட்டராக இருந்தவர், வசந்தத்தின் முதலாவது மதுபோதைக்கு அடிமையானவர்களுக்கான ஒரு கவுன்சிலராக கூட இருந்தவர். அவர் தொடர்ந்தும் இளைஞர்கள் பற்றிய விடயங்களே மிக அக்கறையுடையவர். தொடர்ந்து அந்த விடயத்திலே அவர் நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். இன்றைய அவருடைய வெற்றியும் கூட இந்த இளைஞர்களுடைய சங்கமத்தினாலும் உருவாகினது என்று நான் கூறக்கூடியதாக இருந்தேன். அவ்வளவு தூரத்துக்கு அந்த இளைஞர்கள் அவரோட இணைஞ்சு வேலை செய்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் இன்று எம்பி பிக்கரிங் புரூக்லின் அந்த பகுதிக்கு எம்பியாக மிக மாபெரும் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார். அவர் ஒரு மிகச்சிறந்த சமூக சேவையாளராக தொடர்ந்தும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வந்தவர். அவரை நாங்கள் தங்களுக்குள் உள்வாங்கி அவர்கள் ஒரு ஒரு தத்தளித்த நிலையிலும் சில இளைஞர்கள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பெற்றோர் இன்னமும் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்காமல் இலங்கை பெற்றோர்களாகவோ அங்கு வளரும் பிள்ளைகளுக்கான சில அங்கலாய்ப்புகளை தங்கள் குழந்தைகளிலே சுமந்தவர்களாகவும் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் பார்த்தோம் இந்த இந்த தொடர் கூட இந்த வசந்தம் உளவள துணை நிலையம் செய்யும் இந்த தொடர் இன்றைக்கு 95வது நிகழ்வாக நாங்கள் நிகழ்த்துகிறோம். இந்த தொடர் ஆரம்பித்ததே இளைஞர்கள் கோவிட் நேரத்திலே அவர்கள் இணைந்து அவர்கள் தங்களை இழந்தார்கள். கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட இளைஞர்கள் அந்த நேரத்திலே இந்த மது போதைக்கு போதைக்கு உண்மையாக கூடுதலாக போதைக்கு அடிமையாகி தங்களை இழந்தார்கள். அதனாலே தான் நாங்கள் இந்த தொடரையே தொடங்கினோம். அப்ப இன்றைக்கு அவர்களுக்குள்ள பிரச்சனை இன்னமும் கூடிக்கொண்டுதான் போகின்றது. இப்ப இந்த கிழமை கூட நாங்கள் பார்த்தோம், ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து போய் கடல்லையே இந்த குளிருக்குள்ளேயே கடல்ல போய் ஒரு பிள்ளை தவறிவிட்டார். அப்ப இது சின்ன பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ற மாதிரி யாரும் புத்தி சொல்லியதாக ஒரு நிலைமை. இது கடந்த வருடம் நடந்தது. கார் ஆக்சிடென்ட், மோட்டார் பைக் ஆக்சிடென்ட், களவு என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் இவர்களுக்கு இன்று மேலெழுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் இவர்களுடைய பெற்றோர்கள் கடும் மன வருத்தங்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அத்துடன் நாங்கள் இன்று கூடுதலாக வசந்தம் 2 அடிக்ஷன் கவுன்சிலிங் குரூப் சனிக்கிழமையில செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே இளைஞர்கள் தான் கூட. ஏனென்றால் கார் குடித்துவிட்டு கார் ஓடுதல், மது பாவனை, அதாவது போதை பாவனை செய்தல் அல்லது குடும்ப வன்முறை குடித்துவிட்டு என்று சொல்லி இப்படியானவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றது. ஆகவே 2 குரூப் நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த குரூப் கூட காணாத மாதிரியான நிலை இப்ப இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் என்ன? அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் அதுக்கு பின்னணியாக இருக்கின்ற அரசியல் என்ன? ஏன் இப்படி இந்த பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள்? இவர்களை ஏன் எங்களை அரசியல்வாதிகள் கூட கண்டுகொள்ளவில்லை? இவர்களுக்கான வழிகாட்டல் ஏன் நடத்தப்படவில்லை? சில இளைஞர்கள் நல்ல வழிகாட்டலுக்குள்ளே கிராஜுவேட் அசோசியேஷன் இருக்கைக்குள்ள நல்ல நிறைய இளைஞர்கள் போய் அங்கு பல நன்மைகளை பெற்றார்கள். அது போல தொடர்ந்தும் அது அப்படியான நிலையில இல்லாம இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனாலே தான் நாங்கள் இந்த 2 பேரையும் அழைச்சிக்கிறோம். 2 பேரும் துறையிலே விற்பனர்கள். முதலாவதாக நாங்கள் ஜுவனிதாவை அழைப்போம். ஜுவனிதா அரசியலுக்கு போனாலும் அவர் இளைஞர்களுடைய ஆளுமை அவரிடம் நிறைய உண்டு. என்னிடம் நிறைய பேரோட வேலை செய்திருக்கின்றார். ஆகவே அவர்களுடைய பிரச்சனைக்கு அவர் ஒரு அரசியல் சில முன்மொழிவுகளை செய்யக்கூடியவராக இருப்பார் என்பது திண்ணம். 2வதாக எழில் சுப்பிரமணியம், அவர் எங்களோட எங்களுடைய வசந்தம்
ஆரம்பித்த காலம் முதலே தனிமை எவ்வாறு போக்குவது என்ற ஒரு ஆய்வு நூலை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்தோம் சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு. அப்போ அந்த நூலை பெயர்த்ததிலே முக்கியமானவராக எழிலும் இருந்தார். தொடர்ந்தும் எங்களோட இண்டை வரையும் அவர் தொடர்பில் தான் இருக்கின்றார். சில வேலைகளை செய்து கொண்டு வரார். பெரிய ஒரு யோகா தொடர்ச்சியாக எத்தனையோ வருடங்களாக யோகாவை செய்து கொண்டு வந்தார். அவருடைய யோகாவை இழந்த பலர் என்னடா அவர் இப்போ கொஞ்சம் தூரம் இருக்க போய்விட்டார் கேம்பிரிட்ஜுக்கு, அதனாலே எங்களுக்கு யோகாவை செய்ய முடியாது ஒரு மாணவியை அனுப்பி ஆனால் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் இந்த இளைஞர்கள் பற்றியும் மது போதை பற்றியும் அவர்கள் பெற்றாரியம் மிக மிக நல்ல ஒரு பெற்றாரியம் பற்றிய விடயங்கள் பலவற்றை அவர் நன்றாகவே பெற்றாருடன் கலந்துரையாடி அந்த மாணவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்திருக்கின்றார். நாங்களும் அவருக்கு கேம்பிளிங் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷன், அந்த கேம் வழியே போய் பிள்ளைகள் நிறைய சிக்கப்பட்டு போயிருக்கணும். அப்படியான பிள்ளைகளுக்கு லொத்தர் அடிக்ஷன் போன்றவர்களுக்கு அவர் இன்னமும் எங்களுடன் இணைந்து வேலை செய்கின்றார். அதை விட இவர் சிஎம்ஹெச்ஏ கனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன் என்ற நிறுவனத்திலே சென்டனரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கின்றார். ஹாஸ்பிட்டல் டு ஹோம் ப்ரோக்ராம், அதாவது மென்டல் ஹெல்த் பிரச்சனை உள்ளவர்கள் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஒரு தனிமை, அவர்களுக்கு தொடர்பாடல் இல்லை, அதுக்காக அந்த ஒரு வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டலால் போன உடனே, வைத்தியசாலையில இருந்து போன உடனே அவர் எவ்வாறு வழிகாட்டலாம் இந்த பிள்ளைகளுக்கு, என்ன வழியை நாங்கள் காட்டி என்னென்ன வெளியால இருக்குது, சமூகத்தில் இருக்குது, இவர்கள் எப்படி அணுகலாம் போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக அவர் செய்து அதற்கு பின்னர் வேற கேஸ் மேனேஜ்மெண்ட் தேவை என்று அவர்களுக்கு அனுப்புவார். இப்பொழுது நாங்கள் இவர்களுடைய உரையை கேட்போம். முதலாவதாக ஜீவனிதா நாதன் அவரை நாங்கள் அழைக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜீவனிதா. வசந்தம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். சமூக பிரச்சனைகளும் அரசியலும் ஆமா ஆமா இந்திய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்களா, இப்ப நாங்க இவ்வளவு காலமும் நான் யூத் லிங்க்ல ஒரு கம்யூனிட்டி ஒர்க்கரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இதை வச்சு சொல்றேன்டா உங்களுக்கு. பெரிய ஆக்களுக்கு இப்ப குடும்பஸ்தர்களுக்கு, வளர்ந்த ஆக்களுக்கு, அடல்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இல்ல கணக்க யூத்துக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க ஹவுசிங்க பாத்தீங்களா, அது ஒரு மேஜர் இஷ்யூ. அதாவது கூடுதலாக வீடுகள்ல பிரச்சனையான பிள்ளைகள், வீட்டுல இருக்கேலாண்டு வெளியில இருக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்குது. யூத்லிங்க பொறுத்தவரையில யூத்லிங்க் ஸ்காப்ரோல, அதாவது டொரண்டோ, ஈஸ்ட் ஆஃப் டொரண்டோல உள்ள அவ்வளவு ஹவுசிங் நீட்ஸையும் பாக்குற ஒரே ஒரு ஷெல்டர் யூத்லிங்கிட்ட இருக்குது. ஆனா அது கூட ஒரு 48 பெட் தான் டிரான்சிஷன் பெட்டா இருக்குதாங்க. டிரான்சிஷன் பெட் நீங்க ஒரு 2 years இருக்கலாம். அங்க எமர்ஜென்சி பெட்ஸ் 10 இருக்குது. நீங்க அதுல எமர்ஜென்சி பெட்ல இருந்து உங்களுக்கு டிரான்சிஷன் பெட்ஸுக்கு மாத்தி உங்களை 2 yearsக்குள்ள நீங்க அதுக்குள்ள ஒரு பெர்மனண்டான வீடுகள் எடுத்து இல்லாட்டி பெர்மனண்டான ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போக வேணும். அதுக்கான கவுன்சிலிங்கள், அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பல பேர் உங்களோட சேர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்து இப்ப வீட்டு பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு வீட்டோட அவைலபிலிட்டி இருக்கணும். அது பண்ணக்கூடிய மாதிரி, ஸ்பெஷலி யூத் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான வீடுகள் சரியான குறைஞ்ச ஒரு நிலைமையில இருக்கு. அடுத்த பிரச்சனை வேலை வாய்ப்பு. அப்ப இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி அவைகளுக்கு தேவையான ஃபீல்டுகள்ல ட்ரெயின் பண்ணி அவரை வேலைக்கு அனுப்பி அந்த வாழ்க்கைய அவையில ஒரு ஸ்டேபிளாக்கி வீடுகள் எடுத்து அவையில ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கான வசதிகள் சரியான குறைவாதான் இருக்குது. அப்ப அந்த ரீதியில பாத்தீங்களா, இப்ப மென்டல் ஹெல்த் நீட்ஸ் ஒரு பக்கம் இருக்கத்தக்கினியா, சோஷியல் நீட்ஸ், அதாவது இப்ப அவையல் ஹெல்த் நீட்ஸ் ஒரு பக்கம் இருக்கத்தக்கினியா,
சோஷியல் நீட்ஸ், ஹவுசிங் நீட்ஸ் எல்லாமே ஒரு தேவையான நிலையில எங்கள்ட இந்த புது கவர்மெண்ட் இப்ப வந்திருக்குது. வந்து சில விஷயங்கள் அறிவிச்சிருக்கணும். அதாவது யூத் மென்டல் ஹெல்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பிள்ளைக்குமே ஒரு $100,000 ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுகள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவைகளுக்கு வீடுகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவைகளோட ட்ரீட்மெண்ட்டுகளை பார்த்து அந்த அந்த சிஸ்டத்துக்களால போய் வர மட்டும் தேவையான சப்போர்ட்டுகள் இருக்கக்கூடியதாக இருக்கு சில நேரங்கள்ல. அப்ப அந்த விதத்துல வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் செய்யறதுக்கு தேவையான வழிமுறைகளை செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த கவர்மெண்ட். இதை தவிர இந்த யூத் வந்து பாலிடிக்ஸ்ல ஈடுபடுறதும் சரியான குறைவா இருக்குது. இப்ப பாத்தீங்களா இந்த யங் ஜெனரேஷன் வந்து ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டியை விரும்புற ஒரு குரூப்பா இருப்பினும் அவைகளுக்கு வந்து இந்த என்டிபி மாதிரியான கவர்மெண்ட்டுகள்ல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவைகளுக்கு சோஷியல் இன்ட்ரெஸ்ட் கூட. அப்ப அந்த சோஷியல் தேவைகளை பூர்த்தி செய்யற கவர்மெண்ட்டுகள் அப்படியானதுல கூட கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பிறகு பாத்தீங்களா இப்ப படிச்சு முடிஞ்சு நல்ல வேலை செய்யற யூத்த பாத்தீங்களா அவங்க அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல நிப்பி நம்ம கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் சார்புல. அப்ப அந்த இடப்பட்ட நிலையில ஒரு சென்ட்ரிக் கவர்மெண்ட்டுக்கு யுத்த எடுத்து அதை பற்றி விளங்கப்படுத்தி ஏன் ரெண்டுக்கும் சேர்த்தா போல இருக்கிற மாதிரியான ஒரு பாலிசிஸ் எங்களுக்கு தேவை என்று விளங்கப்படுத்துறதும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதுகள் சரியான குறைவா இருந்தது. இந்த முறை இந்த கேம்பெயின்ல கூட நீங்க பாத்தீங்களா யூத் ஒர்க் பண்ண சரியான குறைவு. அவையில் வந்து ஒர்க் பண்றது காணாத மாதிரி இருந்தது. விளக்கங்கள் குறைவா இருந்தது. அதாலேயா இருக்கலாம். அதாவது வந்து தங்களுக்கு என்ன விதமான சலுகைகள் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் செய்யும்ன்றதை அவைகளுக்கு விளங்குற மாதிரி விளங்கப்படுத்துறது கொஞ்சம் குறைவா இருந்தது. அந்த அதுக்குரிய அட்டுகளும் குறைவா இருந்தது. எல்லா பார்ட்டியும் அதுக்குரிய அட்டுகளை குறைவா தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதாவது இந்த கவர்மெண்ட் ஹவுசிங் தேவைகளை நிவர்த்தி செய்வோம் என்று சொல்றீங்க. நம்ம லிபரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 500,000 ஹோம்ஸ் ஒவ்வொரு வருஷம் தாங்க கட்டி கொடுப்போம்னு சொல்றாங்க. 500,000 ஹோம்ஸ் வந்து ஒரு பிக் டீல். அதுக்கு இந்த கவர்மெண்ட் எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு கெட்டிங் பேக் இன்டு ஹவுசிங் பிஸ்னஸ். அப்ப கவர்மெண்டா வீடு கட்டுறது கெனாலத்துக்கு பிறகு நடக்க போகுது. ஆல்மோஸ்ட் செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு நடக்க போகுது. அப்ப கவர்மெண்ட் வந்து ஹவுசிங் பிசினஸுக்குள்ள வரணும்ன்றதான் நாங்கள் விரும்பினவே. என்ற சோஷியல் ஹவுசிங்குக்கான தேவைகள் இருக்குது. அதை வந்து பிரைவேட் செக்டர் டேக் கேர் பண்ண இயலாம இருக்குது. அப்ப கவர்மெண்ட் ஹவுசிங், கவர்மெண்ட் லேண்டுகள்ல அதுவும் அந்த பேசிக் ஹவுசஸ், இப்ப நீங்க பிரைவேட்டா கட்டேக்கு இருக்கிற மாதிரியான ஹவுசிங் இல்லாம பேசிக் ஹவுசஸ் கட்டி கொடுக்குறீனமெண்டா இப்படியான ஒரு ஸ்டெப் அப்புக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கிற நேரத்துல அப்படியான ஒரு வீடுகள் இருந்துன்னா வசதியா இருக்கும். அதுல இருந்து புறவு அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு அவங்க போவைக்கு, அதாவது ஒரு 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 ஸ்டெபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இப்படியான ஹவுசிங்கள், இப்படியான மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுகள், மற்றது கணக்க ட்ரேட் சம்பந்தமான ட்ரைனிங்கள் கொடுக்கறதுக்கும் காசுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுகளும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர வேற எதுவும் நீங்க கேட்கணுமெண்டா வேற எதுவும் ஸ்பெசிபிக்கான கேள்விகள் இருந்தா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகே. இவனிதா போகும் முந்தி அவட்ட சில கேள்விகளை கேட்பவர்களை கேட்க வைத்துவிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு ஜூ எழிலிட்ட போகலாம். முதல்ல ஜெவனிதாவுக்கு உங்களிடம் இருக்கும் கேள்விகளை ராஜினி வழி நடத்துவார். கையை உயர்த்துங்கள். வனிதா, உங்களோட ஸ்பீச் ஒரு கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனபடியா நான் உங்களோட வீடியோவை ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க ஆன் பண்ணிட்டு கதைக்கிறேன்டா கதைக்கலாம். நான் இருக்கிற இடம் வந்து சரியான ஸ்பாட்டியா இருக்குது. இங்க இன்டர்நெட் கனெக்ஷன்கள் குறைவா இருக்கும். ரெண்டபடியா அப்படியே இருக்கட்டும். எனக்கு நீங்க கதைக்கிற எல்லாம் வடிவா கேக்குது. ஓகே.
முதலாவது சிவபாலு தங்கராஜா மாஸ்டர். எனக்கு இந்த இதுல கைய போட தெரியல என்ன. ஓகே, பிரச்சனை இல்லை. மாஸ்டர் போனோன்னா யானையம்மா நீங்க போகலாம். சிவபாலு மாஸ்டர். அடுத்தது கருணாநிதி கந்தப்பு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த மது பரிமாணம் பற்றி எல்லா இடத்திலும் கதைக்கப்படுது. ஆனா இந்த மது பரிமாணம் எங்க இருக்குன்னு பார்த்தா வைபவங்கள்ல தகப்பன் மகன் மருமகன் மாமன் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த மதுவை அருந்துகினோம். அந்த சந்தர்ப்பம் என்ன பொறுத்தவரையில இந்த வைபவங்கள்ல மது விலக்கப்பட வேணும் என்றது அவா. அடுத்தது உண்மையில நான் இப்போ இப்போ பெரிய இதாக இருக்கு. தங்கிலீஷ் மொழிதான் இப்போ வளர்ந்து கொண்டு வருது, தமிழ் தேய்ந்து கொண்டு வருது. இதுக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேணும். அடுத்தது ராஜினி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் ஆரம்பத்தில் 30 நிமிஷம் இத்தனை 30 பேருக்கு மேலே பங்கு பெற்றி இருக்கிறோம். 900 நிமிஷங்களை நாங்கள் வீணடித்து விட்டோம். இதை அரசியல்வாதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்று கேட்டால் அரசியல்வாதிகள் மக்களின் நேரங்களை கொல்லுகிறார்கள் என்பது எனது தாழ்மையான அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நீங்கள் சொன்னது உண்மை. நான் அதுக்கு முழுமையானதா மன்னிப்பு கேட்கிறேன். நான் வெளியில நின்றபடியா எனக்கு கனெக்ட் பண்ணலாம் போயிட்டு டைமுக்கு. அதுக்கு நீங்க என்ன மன்னிக்க வேணும். இந்த முறை நீங்க சொன்ன 3 விஷயங்கள்ல முதலாவது மது விலக்க பற்றி காய்ச்சினீங்க. அப்ப நார்மலா நீங்க ஒரு பாருக்கு போனீங்கன்றாலோ இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய இவெண்ட்டுகளுக்கு போனீங்களா இந்த ஆக்களுக்கு அளவா குடிக்க கொடுக்கறது அந்த ஹோஸ்டோட கடமையா பார்க்கப்படுது. இங்க அதுக்கு சட்டங்களும் இருக்குது. அப்போ ஒரு ஆள் அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்தா அவையில வாகனம் ஓட்ட விடாம பண்றது அந்த பார்டெண்டர் என்று சொல்லக்கூடிய ஆள் இல்லாட்டி அந்த ஹோஸ்டுக்கு கடமை இருக்குது. அப்ப அந்த பாட்டியல் வைக்கிற ஆக்கள் அதை கருத்துல கொள்ள வேணும் முதலாவது. அடுத்த விஷயம் நீங்க காய்ச்சினீங்க அந்த இங்கிலீஷும் தமிழும் கலந்து கதைக்கிறதுக்கு. இப்ப நாங்கள் இருக்கிற இடம் அப்படியான ஒரு நாடு. இங்க ஆங்கில மொழி தேவையான ஒரு நாடு. பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களோட ஏழுமான வசதிப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தமிழை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம், நடைமுறை தமிழை. அப்ப அவர்கள் தாங்கள் அத ஓரளவு படிக்க மட்டும், அதாவது அதுல பாண்டித்யம் பெற மட்டும் அவர்கள் அப்படித்தான் கதைப்பார்கள். அதை நாங்க மன்னிக்கத்தான் வேணும் அவைகளுக்கு. அதோட அவைகளுக்கு அதை சொல்லியும் கொடுத்து அவைகளுக்கு திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றது பள்ளிக்கூடங்கள்ல படிப்பிக்கிற தமிழ் ஒரு நடைமுறை தமிழ். அதாவது இப்ப நாங்கள் ஆகலம் டீப்பான ஒரு ஆழமான ஒரு தமிழ் கற்கை குறைவு. அது என்ன மாதிரியான தமிழ் கற்கை இருக்குது என்றால், நாங்கள் ஒரு வேற்று மொழியை படிக்க எங்களால் அந்த மொழிய சராசரியா பயன்படுத்தக்கூடிய மாதிரியான அளவுக்குத்தான் படிப்பித்து கொடுப்பார்கள். பெற்றோர்கள் கொஞ்சம் அவர்களை திருத்தி கூடுதலாக அவர்கள் உரையாடி கொண்டு வரைக்க அவர்களுக்கு அது படிஞ்சு அந்த கூடுதலா ஒரு நாளும் கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதா வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வேற இன்னொரு கேள்வி கேட்டீங்களா ஐயா? இல்ல வனிதா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அடுத்ததா ஜானகி பாலகிருஷ்ணன். நன்றி ராஜினி. என்னுடைய கேள்வியாக இல்லாட்டியும் இது ஒரு கருத்தாக இருக்கும். ஆனால் முக்கியமான கருத்துக்கள் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள சில பேருக்கு தெரியும், நான் 1990ஆம் ஆண்டுகளில் தான் கூடுதலாக இந்த ஒன்டாரியோவில் அரசியல் ஈடுபாடாக இருந்தன. அந்த நாட்களில் இருந்த பிரச்சனையும் இன்றைக்கு ஜோனிதா சொன்ன பிரச்சனைகளும் உண்டாத்தான் இருக்குது. அதாவது வீடுகள் இல்லை, தொழில் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதே வீடுகள் இல்லாததும் இந்த தொழில் வாய்ப்புகள் இல்லாததும் எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கையில் பெரும்பான்மையான மற்ற இளைஞர்கள் மத்தியில் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய சமூகத்துக்கு அது விளங்கி இல்லை. இதுகள் எல்லாம் ஒரு முக்கியமாக. ஆனால் அந்த காலத்தில் தான் இந்த NDP அரசாங்கம்
தெரிவு செய்யப்பட்டது. அப்ப இன்றைக்கு இப்ப நீங்க இந்த பேச்சையும் அவன் பேச்சையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அவ சொல்றா எங்கட இளைஞர்களுக்கு அந்த என்டிபி மாதிரி ஒரு சமூக பிரச்சனைகளை டீல் பண்ற ஒரு கட்சி தான் பிடிச்சமானதாக இருக்குது. அண்டு சில இளைஞர்களுக்கு ஒரு மணி மேக்கிங் ஸ்டைலில் கன்சர்வேட்டிவாக இருக்கிறது தான் பிடிக்குது என்று சொல்கிறேன். அப்போ பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் அந்தந்த காலத்தில் மாறுபடுறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான அந்த நடைமுறைகள் வந்து தொடர்ச்சியாக இங்கே நடக்காமல் போகிறது காரணம் என்னன்னா, இன்றைக்கு இந்த கட்சி நடந்து இந்த கட்சியில் இந்த ஒரு பிரச்சனை தீர்வு விட்டால் அடுத்த கட்சியை தெரிவு செய்கிறது. அப்புறம் அப்போ அதில் தான் இந்த தொடர்ச்சியான அபிவிருத்தியோ தொடர்ச்சியான தேவைகளை பூர்த்தி செய்கிற நிலைமை விடுபட்டு கொண்டு போகுது. மற்றது அடுத்ததாக இந்த வீடுகள் வந்து பொதுவான சமூக தேவைக்கான வீடுகள் கட்டுறதுன்றது வந்து 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு நடக்கையில் என்று சொல்லாதீங்க, அது நடந்திருக்கு. இங்கே பார்வதிக்கு தெரியும், பார்வதி இருக்கிற வீடும் கூட கிட்ட அப்பார்ட்மெண்ட் கூட அந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஹவுசிங் தான். அதை தவிர வேறு எத்தனையோ சோஷியல் ஹவுசிங் வந்து என்டிபி கவர்மெண்ட் வரைக்கும் அதை அறிமுகப்படுத்தினது சில வெள்ளம் அந்த நேரத்தில் கட்டப்படாமலும் பிறகு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ தற்போதைய ஒன்டாரியோ மாநிலத்தில் இருக்கிற எதுன்னா இந்த ரியல் எஸ்டேட் தான் வந்து உங்களோட டாமினேட்டிங் ஒரு செக்டர், ஒரு எக்கனாமிக் செக்டரே முழுக்க ரியல் எஸ்டேட் தான். அந்த ரியல் எஸ்டேட்டை வந்து ப்ரைவேட் ஹவுசிங் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்தே தவிர உங்களுக்கு சோஷியல் ஹவுசிங் கட்டுறதுக்கே இடமில்லாமல் போகுது முதலாவது. அப்போ அந்த சோஷியல் ஹவுசிங் நீடுன்றதை விளங்கி கொள்ற அளவுக்கு இல்லாமல் வச்சிருக்கிற அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தை அப்படிப்பட்ட நிலைமையில மாற்றுறது அவசியம். இப்போ இந்த தமிழ் இளைஞர்களே உயர்ந்துட்டு நம்ம அப்போ அவைகளுக்கு அந்த மாதிரியான சிந்தனைகளை தூண்டிச்சு அந்த மாதிரியான அறிவூட்டலை செய்கிறது நல்லது. மற்றது இன்னொரு பாயிண்ட், அந்த முன்னாள் பேச்சாளர் சொன்னபடியா நானும் அதை இப்பயே சொல்றேன். இந்த குடிப்பழக்கம் என்னன்னா, இப்ப எங்களுக்கும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, பழைய மாணவர் சங்கங்கள், அங்க வந்து கட்டாயம் நாங்கள் ட்ரிங்க் கொடுத்தா தான் நாங்க கேள்வி சமர்ப்பிப்போம். இதுல நாங்க அதுகளையும் கொஞ்சம் கேள்வி- கருத்தில் இருக்கணும். Yeah, thanks. கேள்விகளை மட்டும் சமர்ப்பிப்போம், கருத்துக்களை பிறகு வைத்துக் கொள்ளுவோம். இல்ல அது சொல்லாட்டி கேள்வி வராது அதுல இருந்து. Yeah, நன்றி. நன்றி. வேறு யார்? சிவபாலு மாஸ்டர். ஆமாம், நான் கேட்க வந்தது என்னென்னு சொன்னால், இப்ப அரசாங்கம் முன்னின்று வீடுகளை கட்ட வருவது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் இங்கே முதல் இந்த கிரீன் பெல்ட்ன்றதை எடுத்து போட்டாங்க, வீடுகள் எல்லாம் கட்டணும், அங்கே அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒன்டாரியோ கவர்மெண்ட் இப்ப பெரிய முயற்சி எடுத்து அது படுதோல்வியில முடிஞ்சது. ஏனென்று சொன்னா எல்லாமே தங்களது சுய லாபத்துக்காக செய்யப்படுகின்ற நிலைமை தான் இங்கே உள்ள அரசியல்ல நாங்கள் காணக்கூடியதா இருக்கு. அந்த சுயலாபம் இல்லாமல் அரசியலை எடுத்துக்கொள்றதுக்கு இளைஞர்களை இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன தீர்மானங்களை முன்னுக்கு வச்சிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் என்பதையும் யோனிட்டா சொன்னா நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் இளைஞர்களை எப்படியாக உள்வாங்கலாம், அதான் முக்கியமான பிரச்சனையா காணப்படுது. என்னடா இளைஞர்கள் இன்றைக்கு இப்ப இங்க சோசியல் ட்ரிங்கை பற்றி கதைக்கப்பட்டது. உண்மையில சோசியல் ட்ரிங்க்ன்றது இப்ப எங்கட நாட்டுல எல்லாரும் இருந்து பெற்றோர் பிள்ளைகளோட இருந்து டீ குடிக்கிற மாதிரி தான் இங்கே அதை பாவிக்கணும். அதை எப்படி கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கலாம்ன்றத பெற்றோர் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அல்லது அவர்களை எப்படி அதை கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம்ன்றது மிக முக்கியமான அம்சம். அப்ப இதுகளை பற்றி என்ன யூனிட் தான் சொல்ல வாரீர்கள்? என்னென்ன மாஸ்டர், உங்களோட கேள்வி வந்து கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு இளைஞர்களை அரசியலோட கொண்டு வர்றதுக்கு, அரசியலுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வர்றதுக்கு அது ஒரு கேள்வி. அரசாங்கம் இதுக்கு என்ன முயற்சிகளை செய்யுதுன்றதும், மற்றது இத சமூக ரீதியிலே எப்படி இதை கொண்டு வரலாம், சமூக அமைப்புகள் இருக்குது, சமூக அமைப்புகள் இதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்பது, அதை என்ன பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட், பிள்ளைகளோட இன்வால்வ்மெண்ட் எல்லாத்தையும் எப்படி கொண்டு வர என்றதை பற்றிய கொஞ்சம் விளக்கத்தை. இல்ல உண்மை என்னென்றால், நீங்க இப்ப பாத்தீங்களா பிள்ளைகளுக்கு இப்ப அரசியல் வந்து ஒரு குறிப்பிட்ட சார்பான ஆக்களுக்கு மாதிரியான ஒரு நோக்கம் இல்லாம எல்லாரும் அதுல பங்கு பெறணும், அதை பற்றி வீடுகள்ல கதைக்கோடும். இப்ப உங்களோட சாப்பாட்டு மேசையில இருந்து நாட்டு நடப்புகளை பற்றி காய்ச்சிங்கன்னா தான் பிள்ளைகளுக்கும் அதுல ஒரு விதமான ஈர்ப்பு வரும். தாங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டுலாம், இல்லாட்டி மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மாதிரியான அமைப்புகள் மற்றது கட்சிகளோட சேர்ந்து தாங்கள் எப்படி அதுல முயற்சிகளை மேற்கொள்ளலாம்ன்ற ஒரு சிந்தனை வரும் அவர்களுக்கு.
அப்ப அதுகள் இப்ப பெற்றோர்கள் ஓரளவு இப்ப இது எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இல்லாட்டி நாங்கள் அன்னைக்கு பிஸி, நாங்கள் ஓட் பண்ண இயலாது அப்படின்றத பார்க்க, இப்ப நீங்க ஓட் பண்ணாடி நீங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண இயலாதுன்ற மாதிரியான ஒரு ஒரு தாட் ப்ராசஸ கொண்டு வரணும். அதாவது இது உங்களுடைய வாய்ஸ், ரைட்? இப்ப உங்களுக்கு தேவையானதை நீங்க இந்த ஒரு வாக்கு மூலம் தான் நீங்க உங்களுக்கு விருப்பமானதை செய்யக்கூடியதா இருக்குது. அதாவது இப்ப நீங்கள் இந்த கட்சிகளோட பிளாட்ஃபார்ம்களை பார்த்து என்னென்னதை முன்வைக்கணும்ன்றதை பார்த்து உங்களுக்கு எது ஓகே இருக்கு, உங்களுக்கு இந்த கட்டத்துல என்ன பொறுத்து நீங்கள் அதுக்கு ஓட் பண்ணக்கூடியதா இருக்க வேணும். பிள்ளையையும் என்கரேஜ் பண்ணணும். இப்ப நான் இந்த இந்த முறை நடந்த இந்த தேர்தல் நேரங்கள்ல நான் கதவுகள் தட்டி கதைக்க போய்க்க பெற்றோர் சொல்லினேன், நானும் மனசையும் போடுவேன், பிள்ளைகளை பற்றி சொல்ல எல்லாமே இருக்குது, என்னண்டா அவையல் பிஸி, அவையல் சொன்னா கேக்குதுகள் இல்லை, அப்படியான கதைகள் தான் கூடுதலான ஆக்கள் சொன்னவையல். அப்ப அவங்க வாக்களிக்க கூடிய வயதுல உள்ள பிள்ளைகள் அந்த இது அதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லாம தங்கட பாட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் கூடுதலா எங்கட சமுதாயத்துக்குள்ள நிலவுது. கூடுதலா எங்கட கம்யூனிட்டிக்குள்ள தான் அதை கூட கேள்விப்பட்டேன் நாங்க அதாவது தட்டிக்க. அப்ப அதுகளை அதுக்கு சமூக அமைப்புகள், வானொலியல், தொலைக்காட்சியில இதுகளை பற்றி கூடுதலா பேசியவர்களை ஈர்க்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை நாங்க செய்ய தேவையா இருக்கு. மத்த இந்த மது போதைய பற்றி நீங்க எல்லாரும் கதைக்கிறீங்க நடுக, அது உண்மை. இங்க அதுகளுக்கான கடைகள் எல்லா மூலையும் திறந்து வச்சிருக்குது. இந்த 19 வயதுக்கு மேலேண்டா நீங்க குடிக்கிறதுக்கு ஒரு விதமான தடையும் இல்லை. ஆனா இந்த ஒரு ஒரு சேஃப் ட்ரிங்கிங், அதாவது ஒரு ஹார்ம் ரிடக்ஷன் முறையில குடிக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது. மத்த நீங்க குடிச்சீங்களா யாரையும் கூப்பிட்டு உங்களை ஒரு ரைட் தர சொல்லி கேட்கிறதோ, அல்லாது குடிச்ச ஆக்கள்கிட்ட கார்கள்ல ஏறக்கூடாதுன்னு சொல்றதோ, இல்லாட்டி நீங்க எங்கேயும் போனீங்களா நீங்க குடிச்சிட்டீங்களா, இல்லாட்டி குடிச்ச ஆக்களோட தான் வர வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குதுண்டா நீங்க தயக்கம் இல்லாம தாய் தகப்பனை கூப்பிடலாம், உங்களுக்கு ரைட் தர்றதுக்கு அந்த அப்படியான ஒரு பிள்ளைய சங்கோஷப்படாம தாய் தகப்பனோட இதை பற்றி ஓப்பனா கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க வீட்டுல உருவாக்கினீங்களா தான் பிள்ளைகள் இந்த அப்படியான விஷயங்களோ பற்றி கதைக்கும் தாய் தகப்பனோட. அப்ப அதை ஒருக்கா பெற்றோர் விளங்கி கொண்டு அவர்களுடன் இதை இப்படியான டாபிக்களை பற்றி ஓப்பனா கதைக்க வேணும். ஏன்டா ஓவர்டோஸ் கூட கம்யூனிட்டியல்ல, எங்கட கம்யூனிட்டி நான் சொல்லல, எல்லா கம்யூனிட்டியல்லையும் விளக்கம் இல்லாத தன்மை. ரெண்டாவது கார்கள்ல குடிச்சாக்களோட ஏறி போய் கார்கள் அடிபடுறது கூட, மற்றது குடிச்சு போட்டு வாகனங்களை செலுத்துறது, இல்லாட்டி இந்த போட்டுகள்ல போய் வர பிரச்சனைகள், தண்ணிக்குள்ள போய் தாழ்ற பிரச்சனைகள், இதுகள் எல்லாமே நாங்க கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கட கம்யூனிட்டியில எல்லாத்துலயும் உதாரணம் காட்டக்கூடிய மாதிரி ஏதோ ஒன்று நடந்து கொண்டேதான் இருக்குது நடுக. அப்ப இதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் ஓப்பனா எங்களோட பிள்ளைகளோட கதைச்சு அவர்களுக்கு அதுக்கான அறிவுறுத்தல்களை கொடுத்து தயங்காமல் தங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கி வச்சிருக்கிறது முக்கியமா இருக்கு தாய் தகப்பனுக்கு. நன்றி. கோவிட் டைம்ல கூட எங்கண்ட தமிழ் சமூகத்துல தான் கூட இளைஞர்கள் ஓவர்டோஸ் எடுத்து இறந்தது. அதுவும் இப்ப தனியங்கட சமூகம் அதை செய்யுதுன்றதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதா இருக்குது. டாக்டர்ஸ் இந்த ரிப்போர்ட், சைக்கியாட்ரிஸ்ட் விட்ரோவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போறாக்கள் என்று சொல்லி அவையல் அல்கஹால் பாவிக்கிறாக்கள்ன்ற தொகை கூட, அது மிடில் ஏஜ் ஆக்களும் வயது கொஞ்சம் கூடின ஆக்களும் தான் அதுல கூட. சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லி இந்த போதைக்கு அடிமையாயின ஆக்கள் இளைஞர்களுக்குள்ள கூடவா இருக்கு. இது நாங்க வசந்தத்துல செய்யற ஆய்வு, அதோட நாங்க செய்யற கவுன்சிலிங், நாங்க செய்யற குரூப்ல இருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ற உண்மையான தகவல். வேறு யாராவது? சரி, ஒருத்தர் இல்லையண்டா நன்றி. நீங்கள் இனி வர வர நீங்கள் இப்படியான விஷயங்களுக்கு வர்றது குறைவாக இருக்கும். நாங்கள் அடுத்த தலைப்பு எழில் சுப்பிரமணியம், அதுவும் இளைஞர்கள் பற்றிய தலைப்பு தான். அவர் நீண்ட காலமாக இந்த இளைஞர்களோட சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அவரே சொல்லுவார், இந்த சென்டனரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அல்லதுக்கு
வேர்ச்மவுண்ட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு தமிழாக்கள் யார் அங்க போயினும் அந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு அதுக்குள்ள போறாக்கள்ல யூத் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அதுலேயும் தமிழ் யூத் தமிழ் பிள்ளைகள் தான் கூட நான் பார்த்த அளவில். அப்ப அதை பற்றி வெளியில் நேரடியாகவே அந்த வேலை செய்கிறவர் அவர் உங்களுக்கு சொல்லுவார். நன்றி ஜோனிதா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஆண்டி. எனக்கு நான் கன நேரம் நிக்கலாம இருக்கேன். இந்த இன்டர்நெட் ஒர்க் பண்ணது இல்ல வடிவா அண்டபடியே நான் பிறகு இன்னொரு டைம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கொள்றேன் உங்களோட. சரி, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. Bye. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து எமர்ஜிங் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ் யூத்ஸ். அந்த மென்டல் ஹெல்த் ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணுறதால இதில் கொஞ்சம் அனுபவம் அதிகம். அதைத்தான் இங்கே இந்த சமுதாயத்தை கூட நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தமிழ் சமூகத்தின் நிலைமையை நம்ம பார்க்கணும். கடந்த 30 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், இங்கே வந்து பிறந்து வளர்கிற பிள்ளைகள் 3 ஜெனரேஷன் நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ அங்கே பார்க்கல அந்த கடந்த சமுதாய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் பார்க்கும்போது மிக அபரிதமான வளர்ச்சியை தமிழ் சமூகம் அடைந்திருக்குது. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா பொருளாதாரம், கல்வி, அரசியல், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு இப்போ லேட்டஸ்ட் யுனைடெட் நார்தன். ஸோ இவ்வளோ வளர்ச்சி அடைந்த பிறகும் அந்த சமூகத்தில் வந்து அடுத்த தலைமுறை நாம் வந்து வளமானதாகவும் நல்ல மனநலத்துடன் இருக்கத்தக்க சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கே பிரச்சனை எதுக்கு இன்னைக்கு நான் வந்து இந்த டாபிக்கை நாம் எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, இது முதல்ல ஒரு 1-2 கண்ணுக்கு தெரியாமல் இருந்த பிரச்சனைகள் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நம்ம நிறைய பிள்ளைகளை இப்போ வந்து ரோட்லேயும் பார்க்குறோம், ஷெல்டர்லேயும் பார்க்குறோம். தமிழ் பிள்ளைங்களை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஈவன் 10 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்துருந்தா கூட அவ்வளோ பார்த்துருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்டரில் பார்க்கலாம், ஸ்ட்ரீட் ஓரத்துலேயும் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆண்களுடைய சதவீதம் அதிகம், பெண்களுக்கு கொஞ்சம் இருக்கிறாங்க. இதில் 2 பேருக்குமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ இந்த ஜெனரேஷனையும் பார்க்கணும். ஸோ அவங்க எப்படி வரணும்? லேட்டஸ்ட் ஜெனரேஷன், அது இங்கேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் ஒரு 5-6 இல்லை 7-8 வயதில் இங்கே வந்தவங்க, இல்லை 10-15 வயதுக்கு மேலே இங்கே வந்து இங்கே படித்து வேலைக்கு வந்தவங்க, இல்லை அங்கேருந்து மச்சூர்டாக வந்து, அதாவது அங்கேருந்து வந்த இளைஞர், இந்த 3 ஜெனரேஷன் இங்கே பார்க்கக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கங்கள் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த நிலைமைக்கு காரணம் வந்து நாம் வந்து இளைஞர்களை மட்டும்தான் இவங்களுடைய பிரச்சனை இப்போ தான் ஆரம்பிச்சுதான்னா இல்லை. இது வந்து லுக்ஸ் லைக் அன் ஐஸ்பர்க். இன்னைக்கு நம்ம மேலே தான் பார்க்குறோம், அந்த கண்ணிக்கு கீழே இருக்கிற இது அகலம். அப்போ அதுக்கு வந்து பின்னோக்கி போகும்போது அவர்களுடைய மனநிலை எங்கே பாதிக்கப்பட்டது, எப்போது பாதிக்கப்பட்டது, எதனால் இந்த நிலைமையில் இப்பொழுது இருக்கிறார்கள் என்று டு த சைல்ட்ஹுட், அடுத்து அடலசன்ட் ஸ்டேஜ். அப்போ வந்து பார்க்கக்குள்ள இவங்க மென்டல் ஹெல்த் இப்போ இருக்கிற இஷ்யூஸ், நாம் ஜென்ரலாக இளைஞர்களோ இல்லை அடலசன்ட்டோ டீனேஜர்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மென்டல் ஹெல்த் இஷ்யூ, மனநல சார்ந்த பிரச்சனைகள். அடுத்தது பார்க்கணும்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ். முதல்ல ஆல்கஹாலிசம் தான். இப்போ எதுக்கு சப்ஸ்டன்ஸ் யூஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்ததுன்னா, ஆல்கஹால்ன்றது வந்து அது ஓல்டு ஜெனரேஷன். இப்போ நியூ ஜெனரேஷன் வந்து ஸ்கூல்லே வந்து ஹாப்பி பில் ஆரம்பிக்கிறாங்க, மரியானா போகிறாங்க, அண்ட் தே மஷ்ரூம் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ், cocaine, meth, லைக் தட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புதிய ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது கேம்லிங் இஷ்யூ அண்ட் கேமிங் அடிக்ஷன். இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டில் அவங்களுக்கு வந்து அடிமையாக வருது. அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கக்குள்ள ஸோ சில காரணங்களை பார்க்கலாம். ஸோ மென்டல் ஹெல்த் ஆட்டோமேட்டிக்லி மென்டல் ஹெல்த் ப்ரெஷர், மனநலம் பாதிப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது. இப்போ அவங்கள இந்த வந்து இளைஞர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இது சாதாரண உடனே ஏற்பட்டது கிடையாது. இது வந்து வெகு நாட்களாக இருந்து இன்றைக்கு வந்து அதிகமாக வெளிப்படுது. ஸோ அது வந்து ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா புல்லிங்கில் இருக்கலாம், ப்ரெஜுடிஸாக இருக்கலாம், ஸ்டிக்மாவாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்,
அங்கே வந்து ஒரு அந்த இனத்தின் பேரவைகள் சொல்லுவோம், அது செக்ஷுவல் ஐடென்டிட்டி இது மாதிரி நிறைய இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இளைஞர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அபியூசிவ் சுச்சுவேஷன் இருக்கலாம். வீட்டில் ஒருத்தவங்க இறப்பு, அதாவது பிலவ் லாஸ் ஆஃப் லவ்ட் ஒன், சம்டைம்ஸ் சூசைட். அண்ட் இளைஞர்களுக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் த எண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அது கூட ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது இதை வந்து நம்ம 2 பிரிவுகளை பண்ணோம். ஏன்னா நம்ம ரூட் காசுன்னு பார்க்கக்குள்ள அந்த வேலை தேடும்போது 2 பிரிவுகளை அதை பிரிக்கலாம். அது என்ன? சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர். சோஷியோ எக்கனாமிக் சமூகம், பொருளாதார காரணங்கள். அடுத்தது சோஷியோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இது 2 பிரிவுகளை நம்ம பார்க்கும்போது அதுக்கு முதல் காரணம் பெற்றோர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பேரண்டிங். ஸோ அவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் அண்ட் லைஃப் சேஞ்ச் அவங்களுக்கு. அப்போ அவங்க வந்து இங்கே எப்படி பார்க்கணுங்க, லேக் ஆஃப் குவாலிட்டி டைம் வித் சில்ட்ரன். ஏன்னா அவங்க தே ஆர் ரன்னிங் பிஹைண்ட் த ஏர்னிங். அதாவது பொருளாதாரத்தில் முன்னேறணும், வளர்ச்சி அடையினா நாமளும் கம்பேரிட்டிவ் ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேருமே வேலை செஞ்சால் தான் இங்கே ஓரளவு எக்கானமிக்கில் ஸ்டெபிலிட்டியை பார்க்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் தே ஸ்பெண்ட் மோர் டைம், குவாலிட்டி டைம் வித் த சில்ட்ரன்ஸ்ன்றது குறைஞ்சி போகுது. ஸோ அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு அவங்க பிளேம் பண்ண முடியும். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் இன்னைக்கு நாங்கள் ஓடுறோம். பட் அதே சமயத்தில் அங்கே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இவங்களே கேள்விக்குரிய ஆக்குறாங்கன்றது ஒன்று அவங்களை அறியாமலேயே செய்கிறார்கள். ஆனால் பிரச்சனை பூதாகரமாக வரும்போது இவங்க வந்து கையை விட்டு போகுது, அவங்களுடைய நிலைமை கையை விட்டு போயிடுச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது அவங்களுக்கு பேரண்டிங் இருக்குல்ல, அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். எல்லா பேரண்ட் வந்து நல்ல வெல் ஃப்ளூயன்ஸ் இன் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. அப்போ சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன், டீச்சர்ஸுக்கு கம்யூனிட்டி அவங்க ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஒன்லி அவங்க சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. ஸ்கூலில் கூட ஆங்கிலத்தில் பேசணும்ல, அந்த இன்டர்பிரட்டர் தேவைப்படுதுனால. அப்போ இருக்கக்குள்ள பிள்ளைகள் வந்து அவங்கள வந்து ஓவர் டாமினேட் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் ஆகுது. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் நாட் டாக்கிங் இன் இங்கிலீஷ், தே டோன்ட் நோ லாங்குவேஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தே அப்போ வந்து இன்ஃபீரியாரிட்டி, ஈவன் தான் பேக் ஹோமில் அவங்க பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், இங்கே வந்த உடனே அந்த பிள்ளைங்களுடைய ஒரு வார்த்தை சொல்லும்போது அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க மனதில் விதைக்கப்படுது. அதுலேருந்து பிள்ளைங்க வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகிறாங்க. எது கேட்டாலும் உனக்கு தெரியாது, ஸோ வி ஆர் லிவிங் இன் கனடியன் சொசைட்டி. அவங்களோட இது வந்து கை ஓங்குது. இங்கே பார்க்கலாம், முதல் துளிர் இங்கே எடுக்குது. அடுத்தது வந்து பேரண்ட்கிட்ட இருக்கிற ஸ்டிக்மா, ஒரு பய உணர்ச்சி. இதை நம்ம வெளியே சொன்னால் தப்பாக இருக்குமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு தயங்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை அவங்களுக்குன்னா, சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியை பார்க்கும்போது ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர், உதவியை நாடல்ன்ற குணம் மிக மிக குறைவு. எங்கே அவங்க தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை நம்ம கேட்கறதெல்லாம் நம்மளுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை. இப்போ இதை அப்படியே நம்ம அந்த சில்ட்ரன் சைடுக்கு எடுத்துன்னு போனோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர், மென்டல் ஹெல்த் ப்ரெஷர் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஸ்கூலில் புல்லிங், ஐடென்டிட்டி டெஸ்ட், அங்கே வந்து அந்த ரேஸ், நீ வந்து கலர், ஸ்கின் கலர், அந்த லாங்குவேஜ் ஆக்சன்ட், இதெல்லாம் வரக்குள்ள சில சமயம் அவங்களுக்கு வரும். அதே சமயத்தில் இவங்களுக்கு வீட்டில் வந்து ஸ்கூல் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கன்னா தே ஸ்டார்ட் டு ஃபீல் ஐசோலேஷன். பேரண்ட் இருக்க மாட்டாங்க, இல்லை யாரோ கேரக்டர் முடிச்ச உடனே அவங்களுக்குள்ள வந்தாலும் அம்மா வந்து சமையலுக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு நேரம் பற்றாது. பிள்ளைங்க வந்து ஒன்று டிவி முன்னாடி, இல்லை இப்போ வந்து எலக்ட்ரானிக் கேஜெட் முன்னாடி. அப்போ வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் மனித இனத்திலிருந்து மெக்கானிக்கல் வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. அதில் சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கக்குள்ள கூட கேம் ஆடுற மாதிரியே செய்வாங்க. ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட்டாக அவங்களுடைய உலகம் தனியாக போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் பிள்ளை காலையில் 8 மணிலேருந்து துடிச்சு முடிச்சு நீ வந்து இந்த கிளாஸுக்கு போகணும், கராத்தே கிளாஸ் போகணும், பரதநாட்டிய கிளாஸ் போகணும், வாய்ப்பாட்டு கிளாஸ் போகணும், எல்லாம் இப்படியே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ இதை தான் செய்யணுன்ற ஒரு கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ளே அவங்க இருக்கக்குள்ள தே வாண்ட் டு பிரேக். எனக்கு எப்போ 18 வயசு ஆகும்னு காத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒன்று அக்யூமுலேஷன் ஆஃப்
த ஸ்மால் திங். அதாவது ஸ்னோபால் சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஸ்னோபால் சின்னதாக உருட்டி விட்டா அது கீழே வரும்போது பெருசாக வரும். அதே மாதிரி தான் அந்த சிறிய வயசுல ஏற்படுற இந்த சின்ன சின்ன தாக்கங்களும் ஏக்கங்களும் அவங்கள வந்து ஒரு பெரிய மனநிலை மாற்றத்துக்கு எடுத்துன்னு போகுது. இப்போ அந்த எஸ்பெஷலி இந்த கிரேட் 8 to 11, 12 பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்ட் டு ஷோ தட் டியூவல் பிளே. ஐ மீன் இரட்டை வேடம் போடுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போன உடனே தே ஆர் ஆல்மோஸ்ட் வெஸ்டர்னைஸ்ட். வீட்டுக்கு வந்து ஏன்னா பேரண்டோடைய கண்டிஷன் இது ஸ்ட்ரிக்ட்னஸ் அது வந்து அதுக்காக பயந்துன்னு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் ஸ்டார்ட் டு பிளே டியூவல் பர்சனாலிட்டி. வந்து நான் வந்து வீட்டில் இருக்கல தமிழ் பிள்ளை தமிழ் பையன் ஒன்றுன்ற மாதிரி இருந்துக்குவாங்க. நான் வெளியே போகல ஐ மீன் வெஸ்டர்ன் கம்ப்ளீட் கனேடியன். ஸோ அண்ட் அந்த ஹை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஹாப்பி பில்ஸ்ன்றது வந்து காமனாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மெமரி என்ஹான்ஸ் ஆர் அதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ இது போலக்குள்ள போனீங்கன்னா ஹை ஸ்கூல்லேயே உங்களுக்கு மரியாதை யூஸ் பண்ணுறது வந்து போச்சு. ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது அது சம்டைம் வீட்டிலே தெரியாமலும் பேரண்ட்டோ இல்லை வேறு யாராவது வச்சுக்கிட்டு எடுத்து உபயோகப்படுத்துகிற நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு பேர் ப்ரெஷர் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது கூட சக மாணவர்களும் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுடைய பங்களிப்பு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால் அவங்களுக்கு டிசைர் ஃபார் அதாவது சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ஃபேமிலி டைனமிக்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி டைனமிக்ஸே மாறிடும். ஆனால் நாம் வந்து அடல்ட்டாக வந்து பார்க்கல அவங்க இந்த ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் அந்த இது இருக்காது. ஏன்னா அம்மா ஒரு வேலைக்கு போகணும், அப்பா வேலைக்கு அம்மாவுடைய ரோல் மாறிடும். இந்த ரோல் சேஞ்ச் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் அதிகம். ஸோ அதனால் வந்து அப்பா வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கல இந்த பட் ஸ்டார்ட் திங்க் நான் வந்து ஒரு ஆம்பளை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கு உத்தியோகம் புருஷ லட்சம். இப்போ வந்து அவருடைய ஆட்டிடியூடு மாறும், பிஹேவியர் மாறும். அது வந்து இட்ஸ் அஃபெக்டிங் த சில்ட்ரன். சரியா? அடுத்தது இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற இந்த இதெல்லாம் பார்க்கணும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கோ இல்லை பெரிய பெற்றோர்களுக்கோ வந்து அவங்க மனச்சோர்வுக்கோ இல்லை மன அழற்சிக்கோ உள்ளாகிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஐடென்டிட்டி இஷ்யூஸ் முக்கியமாக இது ஒரு காரணம் அவங்களுடைய குவாலிட்டியோ இல்லை குவான்டிட்டியோ இழக்கிறதுக்கு. அடுத்தது வந்து அவங்களுடைய சூழ்நிலை வளரும் சூழ்நிலை என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இதெல்லாம் வந்து காரணமாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்க போனோம்னா கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் நார்மலைசேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ் இன் சொசைட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபென்டனால் யூஸ் வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபென்டனால் யூஸ் கிளினிக்கே இருக்குது. ஏன்னா அவங்க பாதுகாப்பாக போட்டுக்கணும், அதிகமாக ஓவர் டோஸ் போகக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி சில இதுக்கு போனீங்கன்னா ரீஹேப் போனீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் கொடுப்பாங்க. ஏன்னா அது குறைக்க கொடுக்குறது. அப்போ வந்து அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன்றதுக்கு ஒரு காரணம் இப்போ எல்லாத்துமே க்ரோசரி ஸ்டோர்லேயும் விற்கலான்னு ஒரு இது ப்ரொவிஷன் வந்துருக்கு. நீங்கள் இப்போ வந்து முதல்ல வந்து எல்சிபிஓ இல்லை பிஎஸ் ஸ்டோரில் தான் வாங்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஸ்டோரில் அரசாங்கம் அவங்க வருவாயை பெருக்கிறதுக்கு மக்களை குடிகாரர்களாக ஆக்குறாங்க. இது வந்து யாருடைய குற்றம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு கேள்வி ஜுனைதநாதன் ஐயா ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு இது ரொம்ப பொருத்தமான விளக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காக்னிட்டிவ் அண்ட் டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அவங்களுடைய இந்த இது மன வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கல அவங்களுக்கு கோப்பிங் ஸ்கில் கோயிங் டவுன். ஸோ இதனால் வந்து லாஸ்ட்டில் அவங்க வந்து லோ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கூல் இஷ்யூஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கியூரியாசிட்டி எக்ஸ்பிரிமெண்டேஷன் சம்டைம்ஸ் இந்த ஹை ஸ்கூல் இந்த டீனேஜருக்கு கொண்டு அவங்க கியூரியாசிட்டி பிடிச்சி தான் பார்க்கலாங்க, ஒரு கஞ்சா அடித்து தான் பார்க்கலாமே அப்படி ஒரு கியூரியாசிட்டி வரக்குள்ள ஒன்ஸ் கண்ட்ரோல் இருக்கிறவங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுறோம். இல்லாதவங்க தே லாஸ் அது உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் போயிடுறாங்க. ஸோ இதுக்கு தீர்வு தான் என்னன்னு பார்க்கலாம்னா ஏர்லி இன்டர்வென்ஷன். அது ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து அதுக்கான நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அதை தமிழில் தான் வரணும்னு நம்ம ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லாருடைய பாப்புலேஷன் அனைத்து இனத்தொருக்கமாக தான் இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த பிரச்சனை குறிப்பாக தமிழ் சமூகத்தில் மத்தியில் அதிகமாக இருக்கிறதால ஏர்லி இன்டர்வென்ஷன் நிறைய கேசஸ் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஏர்லி இன்டர்வென்ஷன் கேமிச்சில் இருக்குது, சிஎம்ஹெச்ஐல இருக்குது, கனேடியன் மென்டல் ஹெல்த்தில் இருக்குது.
சம் அதர் ப்ரோக்ராம்ஸ் இவங்களும் நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில லீகல் கேஸ் இன்வால்வ் ஆன இளைஞர்கள் வந்து வசந்தத்துலேயும் வராங்க தமிழுக்கு. அவங்க வந்து சர்டன் ஹவர்ஸ் சர்டன் செஷன் அட்டன் பண்ணியிருந்தா தான் அவங்க லைசன்ஸை திரும்ப பெற முடியும். அதுக்காக வரும். இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? எராடிகேட் ஆர் சாரி கண்ட்ரோல் ஆர் எராடிகேட்னா கிரியேட்டிங் அவேர்னஸ். இது வந்து ஹோல் கம்யூனிட்டிக்கு இது வந்து அது யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்பு. நம்ம வந்து பேசிட்டோம் இளைஞர்கள் இப்போ போயிடக்கூடாது. இந்த ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இங்கே இருக்கிற 30 பேரை பார்த்தீங்கன்னா அந்த இதில் விருப்பம் இருக்குது. அதுக்கான ஒரு தீர்வு என்ன இருக்கும், எப்படி இருக்கும், எதாவது செய்யலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால தான் இங்கே இருக்கிறோம். அதே மாதிரி என்ன இந்த சமூக அக்கறை உள்ளவர்கள் தான் இதெல்லாம் நடத்த முடியும். இந்த பொறுப்புணர்வு ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கும் இது தேவை. அதுக்கு என்ன செய்யணும்? வி நீட் டு கிரியேட் அவேர்னஸ். இந்த குழந்தை வளர்ப்பு எப்படி அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இளைஞர்கள் வந்து திடீரென்று இல்லை உடல் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரக் அடிக்டாவோ இல்லை சப்ஸ்டன்ஸ் யூஸராகவோ மாறது கிடையாது. இதுக்கு விதை எங்கே விதைக்கப்படுகிறது என்றால் அவர்கள் சிறு பாலிய பிராயத்தில், அதுவும் ஸ்கூல் ஸ்டேஜ் ஆர் அடலசன்ட் ஸ்டேஜ். இப்போ மேலே வரும்போது அவங்களுக்கு கோப்பிங் மெக்கானிசம் சரியாக கிடைக்காததால, சமுதாயத்தில் சரியான வழிகாட்டுதல் இல்லை அவங்களோட கியூரியாசிட்டியால் தி பிகம் அன் அடிக்ஷன். ஸோ கம்யூனிட்டி எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கமிங் ஃபார்வர்ட் டு இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, as I told, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹெல்ப் சீக்கிங் பிஹேவியர் ரொம்ப ரொம்ப குறைவு. பிகாஸ் ஸ்டிக்மா. இது ரெண்டுத்தையும் கூட தெரியணும். இதில் வந்து பாதிப்பு உள்ளான இளைஞர்களும் சரி பெற்றோர்கள் 2 பேரும் வரணும். என் பிள்ளைக்கு வந்து ஏன்னா பிள்ளைக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஹைஸ்கூல்லேயே பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஒரு சமயம் அதை வெளியே சொன்னால் நம்மளை பிள்ளையை தப்பாக நினைப்பாங்களோன்னு அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்பயே அவங்க ஹெல்ப் கேட்டு இருந்தாங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு ஹைஸ்கூல்ல இருந்து அவன் வெளியே வந்துட்டா, அவன் ஆஃப்டர் 18 இயர் இவங்களும் பெற்றோர்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவன் சொல்லுவான், ஐ எம் அடல்ட், ஐ கேன் டூ வாட் ஐ எம் டூ, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். தே ஆர் வெரி ஸ்மார்ட் ஹவு டு ஹேண்டில் த பேரண்ட், ஹவு டு ஹேண்டில் த அதர்ஸ். ஈவன் தெரப்பி செஷனுக்கு வர என்கிட்டே சொல்லுவாங்க, ஸோ ஐ நோ ஐ கேன் டூ திஸ் தட். ஆனால் வெளியே போயிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாவோ அப்பாவோ ஃபோன் பண்ணுவாங்க, ஸ்டில் ஹி டூயிங் யூஸிங் தட். ஸோ அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா தே நீட் டு என்கேஜ் வித் த ட்ரீட்மெண்ட் பிளான். ஸோ சில பேர் என்ன செய்யுங்க, வந்துட்டு போயிடுவாங்க, ரீலாப்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. அதுலேருந்து வெற்றி காண முடியாது. ஸோ எங்கேருந்து இதில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், யாரோக்கிட்ட இருந்தால் ஹெல்ப் பண்ணணும்? இப்போ சாதாரணமாக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு ஈஸியாக எப்படி ஹெல்ப் பண்ணால் 211 அடித்தா அவங்களுக்கு லாங்குவேஜ் கூட ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தமிழ் தான் தெரியும்னா அவங்க தமிழ் கிளையன்ட் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து தேவையான ஏஜென்சியோ இல்லை நிறுவனத்தோட அவங்க அதை கனெக்ட் பண்ணுவாங்க. கேமிச்சில் இருக்குது ப்ரோக்ராம், வசந்தத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கேமிச்சி டொரண்டோ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான இதுனா மோஸ்ட்லி தெரப்பி செஷன், கவுன்சிலிங், ரிஹேப் தான். ஸோ இப்போ நான் உங்கள் பிரச்சனைக்கு என்னென்ன தெரியும், அது எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியும், இப்போ இருக்கிற நிலைமை என்னென்ன தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம விடுபடணும்னா இந்த பலமான எதிர்கால சமுதாயம் பலமாக அமையப்பட வேண்டும் என்றால் இது ஒவ்வொருவரின் பங்கு மிக 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 அவசியம். இதுக்காக பார்வதி கந்தசாமி தான் ஒரு ஏஜென்சி ஆரம்பித்து அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு கிடையாது. சரியா? ஏன்னா இவங்க வந்து வந்து தான் எங்கே தவறு நடக்குது என்பதை உணரணும். அறிந்ததுன்னா அதை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழியில் பாடப்பட்டாங்க எல்லாருமே. இப்போ வந்து நிறைய வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் எங்கே கிடைக்குதுன்னே தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இப்போ எல்லாமே விரல் நுனியிலேயே வந்துருக்கு. இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணிங்கன்னா உடனே வரும், யூ கேன் கால். இப்போ வந்து நீங்கள் நேராக அங்கே போகணுன்னு கிடையாது, ஜூம்லேயோ இல்லை விர்ச்சுவல் மீட்டிங்லேயோ கூட உங்களுக்கு தெரப்பி செஷன் நடத்துறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ வசதி வாய்ப்புகளிலிருந்து பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ இதில் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஸோ எனக்கு கொடுத்த நேரம் 20 நிமிடம். ஆந்தனி,
சாரி ராஜினி. மௌனூரு வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. மௌனூரு வந்திருக்கிறார் இலங்கையில இருந்து, பேராசிரியர். லரைன், உங்க மைக்ரோஃபோனை அன்மியூட் ஓ பண்ணிட்டு கேள்வி ஓ கேளுங்க. ஹாய் எழில். நீங்க இந்த ட்ரக்ஸ் பாவிக்கிற பத்தி நான் இளைஞர் இல்லை, எனக்கு இப்ப 61 வயது. ஆனா 50 வயதிலேயே ஹாஸ்பிட்டல்ல வார்டா இருக்க நான் அவை அனுப்பி போட்டினேன் ட்ரக்ஸ் எடுக்கிறபடி எங்கள வீட்டுக்கு. அது ஒரு குரூப் ஹோம்னு அனுப்பி போட்டினேன். எனக்கு பயம் பிடிச்சு நான் திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அப்ப அந்த நர்ஸ் சொல்லுவா, நீ ரெண்ட் பே பண்ணிட்டா ஏன் போகலாது, அங்கதான் பேந்து வேணுமெண்டா கலரலாமண்டா. ஆனா எனக்கு அது அபாயமே இருந்தது. எனக்கு அது இப்ப 10 வருஷத்துக்கு முந்தி இப்ப நீங்கள் கலைக்கிற கேட்டு எனக்கு ஒரு ஆறுதல் வருது. இப்ப அந்த பிரச்சனை நான் இனி அசர்ட்டிவா கதைக்கலாம். யாரும் கதைக்கலாம், பயமே தேவையில்லை. உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம். மனசுக்குள்ள வச்சு அதை பயந்துகின்னு இருந்தா ஒண்ணும் நடக்காது. சரியா? இப்ப தமிழ் வீட்டுல இருக்கிறபடியா 9 வருஷம் ஒழுங்கா இருந்துட்டேன். நல்லா பாக்கீனம் அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்கேமா இருக்கு. அதான் இந்த ஹவுசிங்க பற்றி கேட்க கூட தமிழாக்கள் இப்படி குரூப் ஹோம், தமிழாக்கள குரூப் ஹோம்ஸ் நடத்தின நர்சிங் ஹோம்ஸ் தமிழாக்கள நடந்தா நல்ல மண்டி. என்ன எனக்கு தமிழாக்களோட இருந்துட்டு வாழ்நாள் முழுவதும் இருக்கத்தான் விருப்பம். சரி, நம்ம எம்பி புதுசா வந்துக்கிற எம்பிக்கு நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். சரியா? தமிழ் குரூப் ஹோம் ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ. கருணாநிதி ஐயா. கருணாநிதி ஐயா. கருணாநிதி வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மென்டல் ஹெல்த் உண்மையிலே பெருகி கொண்டு வருகிறது. இதுக்கு என்ன பொறுத்தவரையில நான் ஒரு சின்ன காரணத்தை வச்சிருக்கேன், அது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மிக அபரீதமாக வளர்ந்திருக்கு. இந்த அபரீத வளர்ச்சிக்குள்ள உட்புக ஏறாமல் இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாருமே சிக்கப்படுகிறார். அப்ப இதுக்கு ஒரு பொதுவான ஒரு தீர்வு காண வேணும் என்றது எனது முதலாவது அபிப்பிராயம். மற்றது நீங்கள் சொல்றீங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸ் என்று சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரையில எலன் மாஸ்க், ஜக்மா இவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், எலன் மாஸ்க் இந்த குடும்பம் தாய் தகப்பன் பிரிஞ்சிட்டோம். அவன் 9 வயதுல பிரிஞ்ச பிற்பாடு தகப்பனோட தான் எலன் மாஸ்க் வளர்றார். வளர்ந்து கொண்டு இருக்கக்குள்ள தகப்பன் இல்லையன்ற குடிகாரனாக மாறுறார். அந்த சூழ்நிலையிலும் அவன் நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றது எனது தாழ்மையான அபிப்பிராயம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஸோ நீங்க சொன்னீங்க அந்த வளர்ச்சி மாற்றங்கள்ன்றது மறுக்க முடியாது ஐயா. அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாது. வளர்ச்சி இல்லைன்னா மனித சமுதாயம் இந்த நிலைமைக்கு இந்த இடத்துக்கு இருக்காது இல்லைங்களா? ஸோ நீங்க சைக்கிள் ஓட்டின்னு இருந்திருக்கலாம். சைக்கிளில் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். வீட்டில் அந்த ஊரில் ஒரு சைக்கிள் வச்சுக்கிறோன்னு பார்த்தா பெரிய ஆளு நினச்ச காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு ப்ரைவேட் ஜெட்டே வச்சுக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு விஞ்ஞானம். அதை நம்ம தவிர்க்க முடியாது. இளைஞர்கள் அந்த வளர்ச்சியில் உள்ள மாய வழியில் சிக்கிக்கிறாங்கன்னு சொல்ல, அது ஒரு தவறான கருத்தாகவும் சொல்லலாம். நீங்கள் எப்பயுமே அந்த தமிழ்ல ஒரு செய்தி இருக்கு, என்ன அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ அதை நாம் அளவாக சாப்பிட்றதா இல்லை அதிகமாக சாப்பிட்றதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நாம் அவங்களுக்கு அதை ஒரு வழிகாட்டணும். அடுத்தது நீங்கள் 2வது சொன்னீங்க, இந்த எலன் மாஸ்க் மாதிரி வருது. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. பெற்றோர்கள் ஒரு பிள்ளை வளர்ந்து பெற்றோர்கள்கிட்ட இருக்கு. ஆனால் பெற்றோர் பேரண்டிங் ஸ்டைல் நம்மக்கிட்ட இருக்கிற நீங்கள் அதை பார்க்கணும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, பேரண்டிங் நான் குறை சொல்ல வரல, எங்கே அவங்க தவறுறாங்கன்றதை தான் நான் இங்கே குறிப்பிடுறேன். அதுதான். மற்றபடி ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு பெற்றோர்களை விட
ஒரு அன்பு காட்டுறவங்களோ ஆதரிக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. இங்க வந்து பெற்றோர்களை நான் குறை சொல்லவில்லை. பெற்றோர்கள் எங்கே தவற விடுகிறார்கள் என்பதுதான். அங்க தவற விட்டதால் தான் இன்னைக்கு அவங்க கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க. ஸோ அதுதான் நான் இங்க குறிப்பிடுறேன். அது வந்து திருத்தலாம். இங்க வந்து நிறைய வசதி அறிவை வளர்த்து கொள்ளவும் விரித்து கொள்ளவும் உனக்கு நீ படிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா கூட உனக்கு WhatsApp லோன் கொடுக்குறோம். நீங்க காலேஜுக்கு போகலாம். எவ்வளோ லைப்ரரி இருக்கு. நீங்க காலேஜுக்கு போய் டிகிரி வாங்கி தான் ஒரு மாஸ்டர் ஆகணும். லைப்ரரி யூட்டிலைஸ் பண்ணுங்க. இங்க வந்து ப்ராக்டிக்கலா உங்களை வந்து பொருளாதார ரீதியாக உயர்த்துக்கு நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கு. அதை நாம பயன்படுத்திக்கலாம். ஸோ அது வந்து இங்க தவற விடப்படுகிறார். அதுதான். வேற ஏதாவது கேள்விகள்? வேற கேள்விகள் கேட்கிறார்கள். உங்களுக்கு கையை உயர்த்துங்கள். உங்களுக்கு செய்ய முடியாது இதில் கை காட்டி வேலை செய்யாதவர்கள் நீங்கள் உங்களோட கேள்வியை கேட்கலாம் இப்பொழுது. ஜானகி அம்மா, go ahead. Anyway, நீங்க அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க. I like to comment on a little presentation. He has mastered in the whole area. I have to, tell you that he is very commendable. இதில் நீங்க இப்போ கண்டதை நாங்கள் ஏற்கனவே எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் கண்டுட்டோம். பெற்றோர்கள் வந்து போதிய அளவு நேரம் பிள்ளைகளோட செலவழிக்கிறதுக்கு இல்லை. அதான் நான் அது வேலையை விட்டுட்டு இருக்கிறதா, வேலையை விட்டால் காசு இல்லையான்ற மாதிரியான ஒரு தத்தளிப்பான நிலையில தான் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்தது. அப்படியே நீங்க சொன்னதெல்லாம் சரி, என்னென்று அதை தவிர்க்கிறது. ஆனா அது இன்னும் போய்கொண்டிருக்குதான்றதுதான் அடுத்த கேள்வி என்னுடைய. வேற நான் பட்டங்கள் கேட்கறது எடுத்து 40 வருஷத்துக்கு முதல்ல. நீங்கள் இருந்த அந்த 40 வருஷத்துக்கு முந்தி இருந்த நிலையை விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்குது. பல விஷயங்கள் புது புது விஷயங்களுக்குள்ளால பிள்ளைகள் வந்து வேற வேற விஷயங்களை நாங்கள் முந்தி எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள். டிராபிக்கிங் ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டுது இங்க. இப்ப தமிழ் பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த டிராபிக்கிங் இருக்குது. இப்போ சில பிள்ளைகள் வந்து தாங்களே சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு வீட்டுக்கு பள்ளிக்கூடத்தால வந்தா எங்களுக்கு அவையில் வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பாவும், அப்போ எங்களுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு கொண்டு போனால் இப்படியான விஷயங்களுக்கு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லினோம். மற்றது இப்போ நீங்க இருந்த காலத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்கு, இல்லை ஆல்கஹால் தான் பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ இல்ல 40 வருஷம் ஆமா, 40 வருஷத்துக்கு முதல்ல துவங்கினேன்னு நான் இப்ப 13 வருஷம் தானே டொரண்டோல இருந்து வழிகிட்டது. அது தொடர்ந்து டொரண்டோல இப்ப இருக்கிற நிலைமை கூட இளம் சந்ததிக்குள்ள ட்ரக்ஸ் அது அப்படியே தோன்றிட்டு. நீங்க வந்து நீங்க அந்த 3 ஜெனரேஷனையும் பார்க்கலாம். ஸோ அந்த above 45 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அல்கஹாலிசம் இருக்கும். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 30 to 45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம் அன்ஃபெமிலியர் ட்ரக்ஸ், அந்த லோக்கலில் கிடைக்கிற ட்ரக்ஸ் இருக்கும். இப்போ மாடர்ன் டேஸ் பார்க்கும்போது ஃபென்டனால் யூஸ் பண்ணுறதோ இல்லை கொக்கைன் யூஸ் பண்ணுறதோ மெத் டிஃப்ரெண்ட் நேம் மஷ்ரூம் டிஃப்ரெண்ட், இது வந்து இந்த பாவனை அதிகமாக இருக்குது. யூ கேன் சி த கான்ட்ராஸ்ட் ஃப்ரம் யங் ஜெனரேஷன் யூஸிங் த மாடர்ன் ட்ரக்ஸ் substance use, the older generation mostly addicted to alcoholism. So அந்த கான்ட்ராஸ்ட் நீங்க நல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த கடந்த 25 வருஷமா நான் இந்த ஃபீல்டில் பார்த்துக்கின்னு இருக்கிறதால சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கால் வந்து இந்த வார்டில் இந்த பெட்டில் நீங்கள் ஒரு முதல் என்ன வயசு என்ன இஷ்யூன்னு கேட்டேன். இப்போ அவங்களுக்கு வந்து அடிக்ஷன் இஷ்யூ, கண்டிப்பாக அடிக்ஷன் ஆல்கஹால் அடிக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஓவர் 60. பட் அதான் அதுவே வந்து ஒரு 24 to 30 இருக்கு கண்டிப்பாக அவருக்கு வந்து கொக்கைனோ மரியானோ சப்ஸ்டன்ஸ் யூஸ் கண்டிப்பாக இருக்கும். அங்கே போனால் டாக்டர்ஸ் நோட்லேயும் அதான் இருக்கும். ஸோ நவ் ஐ கேன் ஃபிகர் அவுட். ஸோ வாட் இஸ் தட்? ஐ ப்ரிப்பேர்ட் மை செல்ஃப், ஐ என்டர் தேர் வார்ட் அண்ட் ஸ்டார்ட் மை கான்வர்சேஷன் தேர். இன்னொரு கருத்தை சொல்ல விடுறீங்களா ராஜிதா? என்னன்னா அடிக்ஷன்ன்றது ஆக இந்த ஆல்கஹால்லையும் ட்ரக்ஸ்லையும் துவங்கல. அடிக்ஷன் வந்து எப்படி லிவ் அப் டு த ஸ்டாண்டர்ட், லிவ் அப் டு தி அதர் பீப்புள். அந்த பிராண்ட் நேம் உடுப்பு போடுறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த இளம் பிள்ளைகளுக்கு இந்த
இந்த இந்த பிள்ளைகள் இந்த வேற நாள் இலங்கையிலேருந்து வந்துச்சுனமோ அவைக்கெல்லாம் நிறைய இருந்தது. அந்த பிராண்ட் நேம் உடுப்பு வாங்குறதுக்காக காசு நிறைய தேவை. அந்த நிறைய காசு தேவையால தான் இந்த பேரண்ட் வந்து ஃபோர்ஸ் டு கோ அண்ட் ஒர்க் 2 எல்லாம் வேலை செய்யறது. அப்புறம் அதை அவை ப்ராக்டிக்கல் ஈடு செய்ய முடியாத நேரத்துல they get frustrated. அந்த frustration வந்தோடனே பிறகு இதுகளில் ஈடுபடுறாங்க. ஒரு காரணம் addiction can come in many forms. I totally agree with that because the high school in the brand நீங்க சொல்ற அந்த brand addiction பண்றது வந்து என்னைக்கு அவங்க ஹை ஸ்கூல்ல கால வைக்கிறாங்களோ அன்னைக்கு வரும். Yeah. அப்போ வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து they have to clearly explain it. அப்போ வந்து Yeah. அங்கே தான் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த so in that stage இந்த டீனேஜர்ஸ் அப்போ வர அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கோபம் எல்லாம் வரும்போது தான் அந்த ஆஃப்டர் 18 இதெல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப்டர் 18 ஐ எம் ஃப்ரீ, nobody can raise my hand like Right. because of western attitude. So சிவபாலு மாஸ்டருக்கு முதல் எழில் என்ன என்ற ஒரு கருத்து. நான் சொல்லுங்க. பிள்ளைகள் வந்து எஸ் அவர்கள் பிராண்ட் நேம் போறார்கள். சில நேரங்கள்ல பார்க்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, பெட்டாரிய சேலஞ்சஸ், அந்த பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலை, வன்முறையால அவர்களுக்குள்ளே இருக்கிற மனச்சிக்கல்களுக்கான ஒரு விடையாக மல்லடப்டிவ் கோப்பிங் மெக்கானிசமாக அவர்கள் தங்களை வெளியில ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கொள்றதுக்கும் இப்படியான ஒரு வகையில போறதையும் நாங்க பார்க்கிறோம். ஆல்ரெடி நான் அதை குறிப்பிட்டிருக்கிறோம், அதை முன்னாடியே குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த சோஷியல் ஃபேமிலி டைனமிக்ஸ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதில் பேரண்ட்ஸோட இதுவும் இந்த இதுக்கு முக்கிய காரணம் வைக்கிது. இருக்கிறாரு ஒரு கன விஷயங்கள் அங்க இருந்து இலங்கையில நடக்கிற இந்த நாம பேசுறதுக்கும் நீங்க இலங்கையில அவதானிக்கிறதுக்கும் சில கருத்துக்கள் சொல்லலாம். ராஜினி, நீங்கள் தொடருங்கள். யாரு என்ன இருக்கணுமோ கேட்டுட்டு மௌனோருட்டை கேளுங்க. ஓகே, ஒரு மௌனகுரு சார். வணக்கம் வணக்கம். உங்களுக்கு இங்க அதிகாலை உங்களுடைய அழைப்பு எனக்கு ஒரு காலை எழும்ப ஒன்று, ஆனால் எழும்புவதற்கு பிந்தி விட்டது. நான் எழும்பிய போது நண்பர் அந்த எழில் சுப்பிரமணியன் பேசிக்கொண்டிருந்தார். உரையின் இறுதிப்பகுதியில் தான் நான் திறந்தேன். அவருடைய உரை இறுதிப்பகுதியாயினும் எனக்கு அவருடைய இந்த 1-2 சொற்களிலிருந்து அவருடைய ஆளுமை எனக்கு தெரிய வந்தது. அதிலே அவர் மிகவும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் போல தெரிகிறது எனக்கு. அவர் நான் முன்பின் அறியேன். ஏன் நேரத்துடன் எழும்பவில்லை என்று நான் துக்கப்பட்டு கொண்டேன். எழும்பியிருந்தால் பலருடைய உரைகளை கேட்டு பயன்பெற்றிருக்கலாம். இப்போது இந்த போதைப் பொருள் பாவனை முக்கியமாக 3ஆம் உலக நாடுகளிலே, பின்தங்கிய நாடுகளிலே, இலங்கையிலே கூட இப்போது வந்துவிட்டது. நான் அறிய என்னுடைய நண்பர்களுடைய பலர் பிள்ளைகள் அந்த அவர்கள் எந்த வர்க்கத்தில் இருந்தால் ஆட்படுகிறார்கள். வர்க்க பேதம் கடந்த ஒரு ஒன்றாக இது மாறிவிட்டது போல் இருக்கிறது. இதிலிருந்து மீட்பதற்காக முதியவர்கள் பல உத்திகளை கையாளுகின்றார்கள். அதற்கான நிறுவனங்கள் எங்களிடம் இருக்கின்றன. சமய நிறுவனங்கள், சில நிறுவனங்கள் ஈடுபடுகின்றன. ஆனால் அந்த ஒரு போட்டி தான், இது ஒரு வியாபார போட்டியும் இதில் இருக்கின்றது. இது ஒரு குளோபலைஸ்ட் ஆகிய ஒரு உலகமயமாக்கப்பட்ட ஒரு பிசினஸ் ஆகவும் போய்விட்ட காரணத்தினால் எல்லாமே அங்கு கலந்திருக்கிறது. நான் நண்பர் எழில் சுப்பிரமணியமிடம் ஒரு விஷயம் விரும்புகிறேன். எனக்கு இந்த துறையில் பாண்டித்யம் இல்லை, ஆனபடியால் நான் தயங்கி பயந்துதான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். பண்டிதர் இப்படி பேசக்கூடாது ஐயா. இந்த போதை என்ற சொல் இந்த மாத்திரைக்கும் ஆல்கஹாலுக்கும் மாத்திரம்தான் பொருத்தமானதா?
போதை என்பது எல்லா வகையாலும் எங்களுக்கு வேறு. போதை போதை என்பது ஒரு என்பது முக்கியமான விஷயம். உங்களுடைய எனக்கு இந்த எழுத்துக்களை alcohol, பார்க்கறதுக்கு இந்த சிலருக்கு போதை போதைப் வரும் பொருள் ஐயா. போதைப் பொருளை விட எங்களுக்கு இந்த மீடியா போதை என்ற ஒரு போதை மிக மோசமாக இருக்கிறது போல் தெரிகிறது. ம்ஹும். மீடியா என்கின்ற ஒரு போதை, அந்த போதை அது இளைஞர்களை மாத்திரமல்ல, முழு சமூகத்தையும் உள்வாங்கி விட்டது. முக்கியமாக தமிழ்நாட்டில், ஈழத்திலும் அது வந்து விட்டது. இந்த சீரிஸ்கள், மெகா ஷோ, விளம்பரங்கள், இது எங்களுடைய இந்த ஆல்கஹால் போதையை விட பெரும் போதையாக தெரிகிறதே நண்பரே. இது பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் அறிய விரும்புகிறேன். இது வந்து இப்போ இந்த நாம உங்க கேள்விக்கான கருத்தை நான் சொல்லணும்னா என்னுடைய சப்ஜெக்ட் வெளியே வந்து தான் ஐயா சொல்லணும். ஏன்னா ஒரு சமுதாயம் சுயமாக சிந்திக்க கூடாது என்ற முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் மீடியாவைத்தான் கை வைப்பார்கள். இப்பொழுது காலையில 8 மணிக்கு சீரியல் ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு சுயமான சிந்தனை என்பது அங்கே தடுக்கப்படுகிறது. இதை வந்து ஒரு ஒரு நீங்க ஒரு கலைஞராகவும் எழுத்தாளராகவும் நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்திப்பதற்கும் உங்களுடைய சிந்தனையை எழுதுவதற்கும் நீங்கள் நேரம் நிறைய ஒதுக்குவீர்கள். ஆனால் இந்த டிவி முன்னாடியோ இல்லை வேற ஏதோ இந்த மல்டிமீடியா முன்னாடியோ உங்களுக்கு சிறப்புறவு. அப்போ அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நேரத்தை கழிப்பவர்கள் சுய சிந்தனையை இழக்கிறார்கள். நீங்கள் அடி முட்டாள்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அரசியல்வாதிகளின் முக்கியமான ஒரு நிபந்தனை. அதை வந்து அவர்கள் நிறைவேற்றுவது மீடியாக்களின் மூலம். அதாவது கல்வி அறிவு இருப்பவர்கள் அதிகமாக அந்த பக்கம் ஏதாவது நியூஸ் கேட்கறதுக்கும் அதுக்காக போவாங்க. ஏதாவது 1 or 2 படம் பார்க்கறதுக்காக போவாங்க. மற்றபடி அவங்களுடைய பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இந்த மக்கள் எப்படியா இருந்தாலும் 11 to மார்னிங் 10 to நைட் 11 சிந்திக்கவே கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர் உங்களுக்கு தெரியும். குவார்ட்டரும் ஒரு பிரியாணி போதும். அடுத்த 5 ஆண்டுகள் நான் ஆட்சியை பிடிக்கலாம். ஸோ மற்ற இடத்துல அது வெவ்வேறு மாதிரியான போயின்னு இருக்கு. ஸோ மீடியாக்கள் செய்கிற காரியம் அதுதான். ஒரு காலத்தில் மீடியாக்கள் வந்து 5வது தூண் சமுதாயத்திற்கு. அந்த தூண் இப்பொழுது வந்து வேறு ஒருவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அந்த தூணை அவர் எப்படி வைக்கிறாரோ அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை மக்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை வந்து என்னுடைய ப்ரோபகண்டா டெலிவரி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கிறோம். அவ்வளோதான் ஐயா. மற்றபடி இதில் வந்து நம்ம மென்டல் ஹெல்த் அடிக்ஷனுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களை போன்ற வயது போனவர்களுடைய கவலை இந்த மீடியா எங்கள் பிள்ளைகளை சிந்திக்க விடவில்லையே, எப்படி அதில் இருந்து அவருடைய மீட்டெடுப்பு என்றுதான் பெருங்கவலையாக இருக்கு. மீடியா என்பது இப்போ வந்து ஒரு யார் ஒன்றா வந்து இப்போ யூடியூப்ல யார் ஒன்றா எது ஒன்றா போடலான்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுது மீடியா. ஆனால் அதை கண்ட்ரோல்ன்றது வந்து ஒரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சன் கிட்ட தான் இருக்கு. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அங்கே செய்தியாக விளம்பரப்படுத்தப்படும். ஜனநாயகத்தின் பாதகமான விஷயங்களில் அது ஒன்று. ஜனநாயகத்தின் சூழ் சாய்ந்து விட்டது ஐயா. நன்றி நன்றி. உங்களை சந்திப்பேன் நாங்கள். கண்டிப்பாக பார்வதி என்னுடைய நெருக்கமான நண்பி. அவரிடம் உங்களோட இந்த போன் நம்பரை பெற்று நான் உங்களோட தொடர்பு கொள்வேன். கண்டிப்பாங்க ஐயா, வாங்கிங்க ஐயா. நீங்கள் இந்த மது போதைக்கு அடிமையாகிறது இந்த இளைஞர்கள் இதுல இருந்து விடுபடுறது தொடர்பாக உங்களோட கலைக்கூடாக ஏதாவது செய்திருக்கிறீர்களா? அது நிறைய இங்கே நடைபெறுகின்றது. நான் மாத்திரமல்ல, இங்கு பலர் செய்கிறார்கள். என்னுடைய மாணவர்களோட கூட இங்கு போதை அரக்கன் என்ற ஒரு நாடகம் போட்ட வீதி நாடகங்கள் நிறைய நடைபெறுகின்றன. ஆனால் எத்தனைதான் பிரச்சாரம் செய்தாலும் இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறி இருக்கின்றபடியினால் போதனைகளால் திருத்த முடியுமா? இல்லை.
வேறு ஏதாவது முறைகளைத்தான் கையாள வேண்டும். கலைகளுக்கூடாக அந்த சமூக பிரஜை உள்ளவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலும், மட்டக்களப்பிலும், பன்னியிலும் அல்லது முல்லைத்தீவிலும் இது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எந்த அளவு தூரம் அது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை என்னால் துணிந்து கூற முடியாமல் இருக்கு. நன்றி. அடுத்த டாக்குக்கு வரலாமா? நான் அதை எப்படி கேட்டிருந்தேன் உங்கள்ட்ட. உங்களோட வெப்சைட்ல, உங்களோட ஃபேஸ்புக்ல நான் கேட்டிருந்தேன். அடுத்த டாக்குக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி ஆமா ஆமா வருவீங்களா? கேட்டு நேரம் அடுத்த நான் நேரம் தாரம் மாறுவது எனக்கு நிறைய வேலைகள். நான் நேரம் தாரணப்படுகிறேன். நன்றி அழைப்புக்கு. நன்றி. நன்றி. ஆரோக்கியமான கேள்வி, பதிலும் எல்லோரையும் விழிப்புணர்வூட்டியது. அடுத்து சிவபாலு மாஸ்டர். சிவபாலு மாஸ்டர் இல்ல, வேறு யாராவது உங்களுடைய அபிப்பிராயம் அல்லது கேள்வி? சிவபாலு மாஸ்டர் வந்துட்டார். சிவபாலு மாஸ்டர் நான் அன்மியூட் பண்ணல, அதான் அன்மியூட் பண்ணணும். அது வேலை இல்லை. அன்மியூட் பண்ணிட்டோம் மாஸ்டர், நீங்க கதைக்கலாம். இல்ல வேலையாதான். நீங்க கதைக்கலாம். நீங்க கதைக்கிற நான் கதைக்கிற கேக்குதா? கேக்குது. ஓகே. ரெண்டால் நான் இப்ப இதுவரையில கதைச்சதுல இருந்து சிலதை எல்லாமே சொன்னால், இந்த மொழி பெற்றோருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. நாங்கள் இங்க கனடாக்கு வந்த காலத்திலிருந்து திருப்பி அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மொழி தெரிந்த பெற்றோருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. என்னதான் பிள்ளைகள் இப்ப சில விடயங்கள் இப்ப மாணவரும் அவர் குறிப்பிட்டு காட்டினார். என்ன சொன்னா, அந்த ஏஐ அது பெற்றோருக்கு தெரியாது. மொழி மட்டுமில்லை இடைஞ்சல், பெற்றோர்கள் பிள்ளைகள வளர்ச்சிக்கு ஏற்ற, பிள்ளைகள் கற்ற கல்விக்கு ஏற்ற மாதிரி தங்களை வளர்த்துக் கொள்வதில்லை. அதுக்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, அதுல அக்கறையும் இல்லை. இப்ப இதை எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்யலாம்ன்றதுக்கு உரிய விடைகளை காண வேண்டியது எங்களுடைய அனைவற்றையும் பொறுப்பு. அதிலிருந்து இப்ப மாணவர் அவர்கள் குறிப்பிட்டார், உண்மையிலே இந்த மீடியாவில இருந்து எப்படி எங்களோட பிள்ளைகளை விடுவிச்சு வளர்த்திருக்கிறேன். எங்களே இதுல இருந்து எப்படி விடுவிக்கிறேன்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இன்றைக்கு எங்களுக்கு. நாங்கள் போய் அதுக்குள்ள ஃபேஸ்புக்குள்ளேயும் மற்ற இதுகளுக்குள்ளே நாங்கள் ஆழ்ந்து போயிருக்கிறோம், மற்றதெல்லாம் மறந்து போய். அந்த நிலைமைகளை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். இப்ப என்னன்னு சொன்னால், எழிலவர்கள் நான் நினைக்கிறேன் இப்ப 4-5 வருஷத்துக்கு முந்தின பேச்சு, அதே பேச்சை தான் இன்றைக்கும் பேசிக்கிறார் போல வந்தது. அதில் பிரச்சனை, இன்றைய பிரச்சனை என்னதை வச்சு பேசுறதுதான் மிக முக்கியமா இருக்கும். என்றால் பெற்றோருக்கு மொழி தெரியாத பிரச்சனையை பற்றி நாங்கள் திருப்பி பேசுறதுல அர்த்தம் இல்லை. பெற்றோருக்கு இப்ப இருக்கிற பெற்றோர், இங்க படிச்சு வந்த பெற்றோர்கள் இப்ப எங்களை போல எல்லாம் விட்டுட்டு ஓய்வுல இருக்கிறார்கள் அல்ல. அப்ப அவர்கள் எப்படி தங்கள பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேணும் அல்லது மாற்ற வேணும்ன்றதுக்குரிய வழிவகைகளை நாங்கள் கண்டெடுக்கிறது மிக முக்கியமானதாக அமைய வேண்டும். அதற்கு இந்த சமூக அமைப்புகள், அரசியல் அனைத்துமே எப்படியாக இவற்றை வழி நடத்த வேண்டும். என்று சொன்னால், இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்பட்டது இந்த போதை. அது என்ன போதை என்றது அல்ல அர்த்தம். உண்மையில இப்ப போதை பொருள் பாவனை மிக மோசமாக வளர்ந்து வருது. இப்ப இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு ஓடி தப்பி ஓடின எல்லாரையும் கொண்டு வந்து அவைக்கு தண்டனை வழங்கணும். ஆனா இருந்தாலும் போதையை நிப்பாட்ட முடியல. இது எங்க இருக்குன்னு சொன்னா, இந்த போதையை வளர்த்து விடுறதே அரசாங்கங்கள்லாம் தங்களோட வருமானத்துக்காக அரசாங்கம் வளர்த்து கொண்டிருக்கிறபடியா இதை எப்படி தடுக்கலாம்ன்றதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, உதாகர பிரச்சனை. அதை எப்படி மாற்றலாம்ன்றது பெற்றோர் மத்தியிலையும், மற்ற பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளோட இவை பற்றி பேசலாம், உரையாடலாம்ன்றது. அதுக்கு அந்த 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 உரையாடுறதுக்குரிய நேரத்தை பெற்றோர் ஒதுக்குற மாதிரி இல்லை. அவர்கள் பிள்ளைகளோட அதை கதைக்கிறது ஏதோ பெரிய அந்த கதைக்கக்கூடாத, பேசக்கூடாத பேசுகிற அந்த நிலைமையில இருக்கிற மாதிரி அவர்கள் நினைக்கிறார்கள். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச விடயங்களை நாங்கள் அவர்களோட உரையாடுறதுலேயே ஒரு விதமான தவறும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. அவர்களிடந்து கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை எப்படியெல்லாம் இதுக்கு என்ன அவையிட்டே கேள்விகளுக்கு கேட்கலாம், இப்படி இதுகளை நிப்பாட்டலாம். இப்போ அவைகள் அது இதுக்குள்ள மிக முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு போற பிரச்சனை என்று சொன்னால் அந்த டீம் ஸ்பிரிட், குளிச்சிடுற அந்த தன்மைகள். இந்த குழுவால தான் பல பிள்ளைகள் பாழடிக்கப்படுகிறது. இப்போ அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறது எப்படி என்றதையெல்லாம் நாங்கள் கொள்ள வேண்டும். அதை மேற்கொள்வது நல்லா இருக்கும் நினைக்கின்றேன். நன்றி.
நன்றி ஐயா, அருமையான கருத்து சொன்னீர்கள். உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சபால் மாஸ்டர். வேறு யாராவது? ஒருத்தரும் இல்லை பார்வதி ஆண்டி. ஓகே, ராஜினி, நீங்கள் செலவழிக்கிறீங்களா? ம், நீங்களும் இந்த துறையில சேவை செய்து கொண்டிருக்கிறீங்க, கவுன்சிலிங். அப்ப நீங்க சொல்லலாம். ஓகே. சதாக்கா அன்மியூட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. எழில் சுப்பிரமணியம், உங்களுக்கு நன்றி. ப்ரொஃபஸர் மௌனகுரு, உங்களை சூமில் சந்திக்கிறதுலையும் உங்களோட கதையை கேட்டதுக்கும் எனக்கு சந்தோஷம். இது சிவபாலு மாஸ்டரோட ஃபீட்பேக் அதுவும் நல்லா இருக்குது. ஒரு விஷயம் இங்கே என்னென்னா, பேரண்ட்ஸுக்கு அது அடுத்த ஜெனரேஷன் பற்றி சிவபால மாஸ்டர் சொல்லியிருந்தார். அவைகள் இங்கிலீஷ் கதைக்கிற பேரண்ட்ஸ், இப்போ அவைகளுக்கு மொழி பிரச்சனை இல்லை, அது உண்மைதான். என்னட்ட நிறைய அந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் வரையினம் அவைகளுக்குள்ளேயும் சில போன இதில் ஜூட் கதைச்ச மாதிரி அந்த வார் ட்ராமா வந்து மிகவும் ஆழமாக பதிஞ்சிருக்கிறது. அவியலுக்கு சில விஷயங்களை தங்களோட பிள்ளைகளோட கதைக்கவே பயப்படின அவேண்டிய ஒரு ஃபியர் அடுத்த ஜெனரேஷனை 3 ஜெனரேஷனை அந்த ஃபியர் என்றது வந்து பாதிக்கிறதை எனக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஃபியரால் அவையில் வந்து 2 விதமான ஃபியர். ஒன்று, இதை கதைச்சா என்ற பிள்ளை வீட்டை திரும்பி வருமா வராதான்றது. இப்போ இதை கதை காட்டிலும் பிள்ளை வீட்டை வருது இல்லையா. ஸோ அந்த இமோஷனல் கேப்பும் இமோஷனல் இஷ்யூஸும் எங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளோட கதைக்கிறது எப்படி, இந்த பயத்தை போக்குறது எப்படி என்றதுகளில் தான் நாங்கள் இனி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. 13 வயது பிள்ளை, ஹைஸ்கூல் பிள்ளைகள், பார்வை சொன்ன மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. இப்போ பேரண்ட்ஸுக்கு அதை பற்றி தெரியாது. ஹியூமன் டிராஃபிக்கிங்னு ஒன்று இருக்காண்டே சில பேரண்ட்ஸுக்கு தெரியாது. என்னட்டி ஒரு மதர் வந்து கதை கேட்குறது எனக்கு தெரியுது, அந்த பிள்ளை அதுக்குள்ள இன்வால்வாக போகிறான்னு நான் சொல்லியிருக்காட்டி அந்த பிள்ளை அதுக்குள்ளே போயிருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை. சில பேரண்ட்ஸுக்கு அதை பற்றிய இத்தனை விதமான ஏஐ மட்டும் இல்லை, இந்த விளக்கங்களும் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்போ அதுகள் நாங்கள் குரூப்ஸ் வச்சாலும் வர்றதுக்கு அவைக்கு டைம் இல்லைன்னு சொல்லினோம். ஆஸ் அ சைக்கோதெரபிஸ்ட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த குரூப்ஸில் அந்த ஃபியர், அந்த இமோஷனல் கேப், கம்யூனிகேஷன் ஸ்டைல், அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ், பிள்ளைகளோட என்னென்று தொடர்புபடுத்தலாம், அப்போ அவை என்னென்னு இந்த வழி தவறி போகாததுக்கு நாங்கள் பெருசாக மெனக்கடாட்டிலும் என்ன செய்யலாம்ன்றதை கதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்தும் என்னுடைய அனுபவத்தின் ஊடாக நான் கதைக்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி சதாக்கா. நான் ஒரு கருத்து சொல்ல நினைக்கிறேன். சதா சொன்னது உண்மையில சரியான விஷயம். ஆனால் பெற்றோர் தங்களை வந்து ஒரு முன்மாதிரியாக பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக லீடர்ஷிப்பாக காட்ட உடனே நான் வீட்டை உணர்ந்து வச்சு தண்ணி அடிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு தண்ணி குடிக்காது என்று கேட்கிறாது. அப்போ நான் நடந்து காட்டணும் எப்படி என்றது. அப்போ தான் பிள்ளைகளை திருத்த முடியும். இதை விட்டு பல பெற்றோர் தாங்கள் குடிச்சு கொண்டு வீட்டையும் கொண்டு வச்சு குடிச்சு கொண்டு காரக்கையும் வச்சு குடிச்சு கொண்டு பிள்ளைய குடிக்காதுன்னு சொன்னால் இப்படி அதை நிப்பாட்டலாம். அப்போ இதுகளை பெற்றார் தாங்களாக உணர்ந்து செய்தாலேயே இல்லையா திருத்தேராது. நன்றி. எழில், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. பெற்றோர்கள் தங்களுக்கு இருக்க, அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மொழி வந்து நான் சொன்னது வந்து மொழின்றது வந்து ஆரம்ப கட்டத்தில் உண்மைதான். இப்போ வந்து எல்லா பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா படித்தவங்களா இருக்கிறாங்க, நடுவில் வர இமிக்ரெண்ட்டும் இருக்காங்க. இன்றைக்கு எனக்கு வந்த கேஸ் வந்து 6 months பிஃபோர் ஷி கேம் அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ், ஃபேமிலி எல்லாம் இருக்கு. குழந்தைக்கு வந்து 15-16 வயசாக இருக்கு. இப்போது அவங்களுக்கு வந்து மொழி பிரச்சனை இங்கே வந்து இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க வார் பீரியடில் வந்தவங்க கிடையாது, இப்போ வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்குன்றது குறிப்பிடுறது தவறே இல்லை. நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் ஒரு கேசஸையும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த
நீங்கள் சொன்ன மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அதே பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்குது. 4 வருஷத்துக்கு முன்னாடி கதைச்ச அதே கதையை இங்கே திருப்பி கதைக்க முடியாது. அதே பிரச்சனை தான் இங்கே இருக்குது. சரிங்களா? அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். ஸோ பிரச்சனைன்றது ஒவ்வொரு காலத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியும் போதை பழக்கம் இருந்தது. இன்னைக்கு 4 நாளுக்கு முன்னாடி போதை பழக்கம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு குடும்ப அமைப்பு வேற மாதிரி இருக்கு. முதல்ல குடிச்சிட்டு போகிறவங்க தலையை குனிஞ்சின்னு போவோம். இப்போ குடிக்காத போகிறவங்க தலையை குனிஞ்சின்னு போகிறோம். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. ஸோ சரியா, இதுதான் சமுதாய மாற்றம். ஸோ இதில் எங்களால் முடிஞ்ச பங்கை நாங்கள் அளிக்கிறோம். உங்களால் முடிஞ்ச பங்கை மற்றவங்களுக்கு குறை சொல்கிறத விட அதில் ப்ராக்டிக்கலாக எடுத்து கொடுக்கறது சால சிறந்ததாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி அலி. வேறு யாராவது? நன்றிகள் இல்லை, அது நீங்க சொல்றது சரியான விஷயம். என்னென்னு சொன்னால் பிரச்சனை வேற வேற உருவங்களை எடுத்துக்கொண்டு வரும். அது இப்போ நீங்கள் ஒன்ஸ் இன் 1000 இப்போ மொழி பிரச்சனை இப்போ வந்தவர 1000 ஒரு ஆள்னு சொன்னால் அதை நாங்கள் ஒரு சமூக பிரச்சனையாக எடுக்கல, அது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் அப்போ உங்க சமூகம் இல்லைன்னு ஒதுக்கிட்டீங்களா ஐயா? இதுல ஒரு கருத்து நான் பார்வதி ஆண்டி. சரிங்க, வேற யாராவது கேள்வி இருக்கா? நான் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். ராஜினியும் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. ஜானி. ஜானி யாரு நான் யாரு சொல்றேன். சொல்லுங்க. அதான் இப்ப இப்பதான் மாணவர் சார் சொன்னவர் இந்த ராஜினி. மீடியாக்கள் இல்ல அது ஜானி, சொல்லட்டும். go ahead. அந்த மீடியா எவ்வளவு தூரம் அந்த ஆக்களை ஆக்கிரமிச்சு வேண்டிய இதுகளை எடுக்குதுண்டு அதன்படியா தான் இதுகள் போன்ற அந்த அந்த அதுக்குள்ள ஊடுருவி சில விஷயங்களை நீங்கள் தெரிவிச்சால் ஒழிய இந்த சிலர் இந்த நீங்க சொல்ற மாதிரி கவுன்சிலிங் குரூப்புக்கோ அல்லாட்டி ஒரு இதை போல ஒரு இன்ஃபர்மேஷன் செஷனுக்கோ வரமாட்டினேன். அப்ப சில வழியில் அதை அவைக்கு எரிச்சலை மூட்டினாலும் கூட அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது இதை பற்றி. இப்ப அதுக்காகத்தான் இப்ப உதாரணமாக நீங்க சினிமா படம் போனா அங்க அதுல போடுவது தானே இந்த சிகரெட் பிடிப்பது உதண்டா. அது மாதிரி சில விஷயங்களை நாங்கள் இப்படி சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்திகளாக இடக்கிட போடக்கூடிய ஒழுங்குகள் செய்ய முடியுமா? இதுகளைத்தான் இந்த அரசாங்கங்கள் இந்த சமூக வலைத்தளங்களை ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய் கொண்டிருக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்த கேம்பிளிங் இதோட இல்லை. கேம்பிளிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குது, பெரிய பெரிய தொகைகளாக காசு இழக்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுகளையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் இது போன்ற சின்ன சின்ன செய்திகளை போடுறதுக்கு ஆன ஒழுங்குகள் வழிவகைகள் செய்ய வைக்க வேணும். இல்லையண்டா அவைக்கு அந்த சில பேருக்கு அதை கிடைக்கக்கூடிய ஆக்களுக்கும் கூட கிடைக்க விடாத ஒரு தன்மையில நாங்கள் வச்சு கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ. அதுக்கு நான் போறேன். எனக்கு 7 மணிக்கு நான் ஒரு விஷயத்துக்கு போகணும். அதான் போயிட்டு வந்து நான் உங்களை எல்லாரையும் கண்டது சந்தோஷம். நன்றியா. ஓகே, தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் பார்வதி. இல்ல இந்த பிள்ளைகளுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு. அவர்கள் வளருகின்ற போது அவர்களுக்கு போடப்படுற அந்த பெட்டாரியம் அது அரசியல், பொருளாதார, சமூக மரத்துக்கு தண்ணி ஊற்றுவது போல அந்த சைக்கோ சோஷியல் பொலிட்டிக்கல் கொம்போஸ் எப்படி அவர்களுக்கு இருக்கு என்பது முக்கியமான விஷயம். சில பெற்றார்களோடு கதைக்கின்ற போது அவர்கள் ஸ்டில் நாங்கள் ஒரு கொலனைஸ்ட பற்றி நாங்கள் கதைக்கிறோம். அந்த கொலனைஸ்ட் மென்டாலிட்டிக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் வெள்ளக்கார பிள்ளைகளோடு தான் பழகுவார்கள். அவர்கள் தமிழாக்களோடு பழகுவதில்லை. அவர்கள் இங்கிலீஷ் தான் கதைப்பார்கள். அவர் தமிழ் கதைப்பதில்லை என்று சொல்லி அந்த மென்டாலிட்டிய பெற்றார்கள் உச்சரிக்கின்ற போது அதை பிள்ளைகள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். ஸோ அது நார்மலைஸ் பண்ணப்பட்டு வருகின்றது. பிறகு அந்த பிள்ளைகள் கம்யூனிட்டி, அந்த சென்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்போ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இல்லாமல் ஐசோலேஷனில் போக பிறகு தத்தளித்து போதைக்குள்ளாகி கேட்பார் இல்லாமல் பிறகு சர்வீஸ் ப்ரொவைட் கல்ச்சரல் சென்சிட்டிவிட்டி சர்வீஸ் தேவை என்று சொல்லி வருகின்றார்கள். ஸோ நாங்கள் பிள்ளைகளோடு வீடுகளில் கதைக்கின்ற பொழுது
சாதாரணமான விஷயத்த சாதாரணமாக பிள்ளைகளோட மனம் திறந்து கதைக்க வேண்டியதாக இருக்குது. மற்றது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பவர் அண்ட் கண்ட்ரோல், அதிகார பரவலாக்கம், அல்ல கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அம்மாவை அப்பா எப்படி மதிக்கிறார், அப்பாவை அம்மா எப்படி மதிக்கிறார், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிள்ளைகளுடைய ஆளுமைக்குள்ள நிறைய பரிணாமங்களை கொண்டு வரும். ஸோ வெளியில அவர்கள் பிராண்ட் நேம் போடலாம், தமிழ் இல்லாம இங்கிலீஷ்ல கதைக்கலாம். ஆனா அவர்களுடைய உளவியலுக்குள்ள இருக்கிற சிக்கல்கள், இப்ப இதுல ஒரு ஐயா சொன்ன எலோன் மாஸ்க் உலகளாவிய ரீதியில ஒரு ஜீனியஸாக, ஒரு பணக்காரனாக இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த குடும்ப வேல்யூ அங்க இருக்கான்னா அது கேள்விக்குரிய விஷயம்தான். எத்தனை பேர் அது. ஸோ சில நேரங்கள்ல நாங்க தமிழ் சமூகம் நீ படிக்க வேணும் என்று சொல்லி ஈவன் இங்கேயும் ஆட்டுக்கு இறைச்சிக்கு வளர்க்குற கிடா மாதிரி சீதனத்துக்காக, படிப்புக்காக, அந்தஸ்துக்காக என்று நாங்க வளர்க்குறோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த அடிப்படை விழுமியம், பக்குவம், பண்பாடு, அறம், அதை நாங்க பிள்ளைகள்கிட்ட வலியுறுத்த தவறுறோம். அரசாங்கம் என்னவும் செய்யலாம், சமூகம் என்னவும் செய்யலாம். என்னுடைய பிள்ளைய சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்குள்ள இருக்கு. பட் ஸ்டில் பிள்ளை இன்னொரு ஆத்மா. இந்த பிள்ளைக்குள்ள என்னால இயன்ற ஒரு சரியான அறத்தை நான் செல்வாக்கு செலுத்த முடிந்தால் அந்த செல்வாக்கு காலப்போக்குல பரிணமிக்கும். அது இன்றைய சமூக சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் பிள்ளைக்கு நிறைய சவால்கள் இருக்கு. அதுக்காக நாங்கள் அவர்களை ஆதரித்து அவர்களோட பரஸ்பரமாக, பாலியலாக இருந்தாலும் சரி, நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போதையாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சரசமாக நாங்க அவர்களோடு கதைச்சு கொண்டு வரைக்க அவர்கள் ஓப்பனாக வருவார்கள். முதல்ல வனிதா சொன்னது போல, அம்மா நான் குடிச்சிட்டு நிக்கிறேன்னு என்ன வந்து ஏத்துங்கோ, அல்லது அப்பா இருக்கிறாரா இல்லையான்னு கேட்காம அப்பா என்ன வந்து ஏத்துங்கோன்னு சொல்ற பிள்ளை சேஃபாக வீடு வந்து சேரும். அந்த அனுபவத்தை நாளைக்கு பிள்ளை தெளிஞ்சா பிறகு பிள்ளையோட கதைக்கலாம். ஆனா பிள்ளை பயப்பட்டு வெளியில இன்னொரு போதைக்கு உள்ளான ஒரு டிரைவரோட வரைக்க கிரிமினல் ரெக்கார்ட் ஆகும். இளம் வயசுலயே அது பிறகு மன சிக்கலை கொண்டு வரும், எதிர்காலம் பாதிக்கப்படும். ஸோ இந்த அடிப்படை அறம் என்பது நாங்க வீட்டுக்குள்ள தொடங்க வேணும். தமிழ் வீட்டுக்குள்ள நாங்க கதைக்க வேணும். நாங்க மற்றவர்களை சொல்வதை விட நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை செய்யக்க சிறு துளி பெருவெள்ளமாக மாறும். அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. ராஜினி. பார்வதி ஆண்டி. நன்றி. சிதம், எழில், இறுதியாக ஒரு தொகுத்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த வரும் எதிர்கால இந்த இளைய சமுதாயத்திற்கு ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஒன்று கூடி தான் தேர்வு இருக்கணும். ஸோ இதில் வந்து நீ தான் பொறுப்பு, நான் தான் பொறுப்புன்னு சொல்லி தவிர்க்க முடியாது. ஆக இந்த சமுதாயத்துக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நமது கடமை. பெற்றோர்களும் பிள்ளைகளும் முன் வந்து அதை பங்கெடுத்து அதில் தன்னுடைய நிலைமையை சரிபார்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வசந்தத்திலே நன்றி. மதுபோதைக்கு அடிமையானவர்களுக்கான சேவைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கும் அதே நேரத்திலே பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, அதாவது அந்த அடிமையானவர்களுடைய குடும்பங்களிலே அவர்கள் இப்ப வாட்ரோமான்னு சொல்லிச்சு நம்ம போதை, அதாவது எங்களுடைய யுத்தத்தாலே எங்களுக்கு வந்த ஒரு மனவடுக்கள் அல்லது பாதிப்பு, அதாலே எவ்வளவு பேர் இன்னமும் அதிலே உழன்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த உணர்ச்சிக்குள்ளே அந்த பிள்ளைகளும் சிக்கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக சில பிள்ளைகள் அந்த யுத்தத்தை தரிசிக்கவில்லை, அதுக்குள்ளாலே வராவிட்டாலும் அதனாலே பாதிப்படைந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அந்த பாதிப்பு எத்தனையோ ஜெனரேஷனுக்கு போகும் என்று சொல்லுவார்கள். இப்போ உதாரணமாக இந்த பூர்வீக குடிமக்கள் கனடாவிலே, அப்ப இந்த நாட்டுக்கே சொந்தமான அந்த மக்கள் இன்றைக்கும் அந்த பிள்ளைகள்
பூர்வீக குடிமக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் என்ன நிலையில இருக்கிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களிலே எத்தனை வீதமானவர்கள் இன்னமும் இந்த குடியிலே சிக்குண்டு வீடு இல்லாமல் தண்ணி கூட இல்லாத இடங்கள்ல கூட அவர்கள் இருக்கிறார்கள். நான் நியூஃபவுண்ட்லேண்ட்ல போய் பார்த்துருக்கிறேன் அவர்கள் இருக்கிற சில பகுதிகள். அவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு உரிய அந்த மக்களையே நாங்கள் அவர்களை நாங்கள் கூட பின் வந்த குடியேறியல் கூட அவர்களை கவனிப்பதில்லை. அப்ப அப்படியான சூழல்ல இருக்கிற அந்த மக்கள் எத்தனை வருடங்கள், எத்தனை பரம்பரை அவர்கள் இன்னமும் அதனாலே ஏற்படும் தாக்கத்தை நாங்களே பார்க்கின்றோம். ஆகவே இதற்கு யார் பொறுப்பு கூறுவது, எவ்வாறு அவர்களை நாங்கள் வழிப்படுத்துவது என்பது இந்த மக்களுடையதும் அரசாங்கத்தினுடையது கடமை. அதுபோலத்தான் எங்களுடைய மக்களுக்கு இந்த நடந்த துயரங்கள், அந்த துயரத்தால் வந்த பாதிப்புகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அது தொடர்ச்சியாக எங்கள் பிள்ளைகளிலே சிலரிடம் அது சுவருகின்றது. அது போதை வடிவிலும் அது சுவருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பெற்றோர் அதை நேரடியாக சில பெற்றோர் அணுகுவதில்லை, அவர்களுக்கு அது தெரிவதில்லை, அதை பற்றிய விளக்கம் அவர்களுக்கு இல்லை. ஏன் இந்த டிராஃபிக்கிங் இல்லை, அதாவது பாலியல் தொழிலாளிகளாக சிலர் மாற முயல்கிறார்கள், மாறி இருக்கிறார்கள், ஏன் இது நடக்கிறது, எதற்காக அந்த பிள்ளைகள் அப்படியான போகணும், எதற்காக இந்த பிள்ளைகள் தற்கொலை செய்ய வேணும். நாங்கள் ஒரு தற்கொலையை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று செய்திருக்கிறோம், அது அண்மையிலே வெளியிட இருக்கின்றோம். அப்படியான விடயங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேணும். நாங்கள் நேரடியாக இந்த பெற்றார் இப்படி செய்யலை அப்படி செய்யலை இதனால் நடக்குது என்று நாங்கள் சொல்லாமல் அந்த வடுக்களுக்கான காயங்களை ஆற்றும் பணியும் இந்த அகதிகளாக ஏற்றுக்கொண்ட இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு அது தேவை. அந்த தேவை பூர்த்தி செய்யப்படும் வகையிலே இப்ப ஜோனிதா சொல்லிட்டு போனா ஒரு பிள்ளைக்கு 100,000 டாலர் கூட செலவழிக்கிறதுக்கு திட்டங்கள் போடப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படியான திட்டங்கள் அந்த பூர்வீக குடிமக்களுக்கும் தேவை. அது காயப்பட்டு வந்து அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்களுடைய மக்களுக்கும் அது தேவை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலேயே கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் இருந்து எல்லாவற்றையும் அவதானித்து இதை பற்றிய விடயங்களை அலசி ஆராய்ந்து கொண்டு போகும் உங்களுக்கு, அன்பர்களான உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்கள். இன்று பேசின இருவரும் ஜோனிதா நாதன் தன்னுடைய வேலை கஷ்டங்களுக்குள்ளேயும் அவர் வந்து காருக்குள்ளே இருந்தாவது எங்களோட பேசினார். அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவருக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை, எம்பியாக வந்ததற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் இளைஞர்களுக்கான சேவைகளுக்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கான வழிவகைகளை வகுப்பார் என்ற நம்பிக்கையுடன் எழில் அவர்களும், அதாவது எழில் வந்து எங்களுடைய மக்கள் பட்ட துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கான வடிகால்களை அவர் தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார். வசந்தத்திலே அடிமையானவர்கள், அதாவது மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு ஆற்றுப்படுத்தலை ஜூட் அத்தனாசியார் ராஜினி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராஜினி வந்து இந்த மனவடுக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த வடுக்களில் இருந்து எவ்வாறு இவர்களை மீட்டெடுக்கலாம் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார். எழில் வந்து சின்ன பிள்ளைகள், அதாவது இந்த கேம்பிளிங் அடிக்ஷன், அதாவது சூதாட்டம் என்று சொல்றது மற்றது இப்பதான் எத்தனையோ அடிக்ஷன் எல்லாம் வந்து எத்தனையோ விதமான அடிக்ஷன்கள் வந்துட்டுது. அதுகளில் இருந்து மீள்றதுக்கு பெற்றார் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விடயங்களை சொல்லிக் கொடுக்குறார். அப்படியான ஆக்கள் எங்களோட சமூகத்தில் இருந்தால் அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அவர்களையும்
என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு வந்து சமூகமளித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இதனை வழிகாட்டிய ராஜினி, இதனை தொடக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து செய்த ஜெயந்தினி ஆகியோருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் நாங்கள் இந்த கருத்தாடலை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இது ஒரு நல்லது கருத்தாடல், இது தொடர வேண்டும், இது சமூகத்திலே பரவ வேண்டும் இந்த விடயங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகளை மீட்பதற்கான வழிகள் எங்களுக்கு ஏற்படும். தேங்க்யூ. ஜோனிதா வாரீங்க போல. முடிஞ்சுதா உங்களோட ஷோ? இந்த முடிவுக்கான உரை சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. உங்களோட கேட்குமவைக்கு சொல்லுங்க. ரைட். தேங்க்யூ ஆண்டி. இந்த எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த வசந்தம் இந்த 2 கிழமைக்கு ஒருக்கா செய்யற இந்த ப்ரோக்ராம்ஸ் என்னன்னா கனவேர் வந்து பங்கு பெற்றாட்டியும் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி நீங்க போடுறதால கனவேர் இதை பார்த்து பயன்பெறக்கூடியதா இருக்குது. நாங்களுமே சில நேரங்கள்ல மிஸ் பண்ணினோம்னா ரெஃபர் பண்ணக்கூடியதா இருக்கு, வேற பெற்றோருக்கு இதுகளை பற்றி சொல்லக்கூடியதா இருக்குது. சோ இந்த நீங்க தொடர்ச்சியா 2 கிழமைக்கு ஒருக்கா இந்த நிகழ்ச்சி செய்யறதுல பெரிய சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் வசந்தத்துக்கு அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்களுக்கு கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ. நன்றி ஜோனிதா. நன்றி, மிக நன்றி. இத்துடன் நாங்கள் இந்த கருத்தாடலை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இதை டெலிகாஸ்ட் பண்ணுற கிருஷ்ணா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த எங்களுடைய இந்த விளம்பரத்தை பலரும் இந்த விளம்பரத்தை செய்கின்றார்கள். சில கடைகளிலே நாங்கள் வைக்கின்றோம். தாய் வீடு, உதயன், விளம்பரம் ஆகிய பத்திரிகைகள் இந்த எங்களுடைய விளம்பரங்களை தாங்கி வருகின்றன. அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நன்றி.